Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். கல்வித்துறைக்கான நிதியே அவங்க கொடுக்க மறுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல எல்லாரும் கேள்வி கேட்கறான் படிச்சுட்டு இவனுக்கு நிதியை நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க பொழுது. அப்புறம் இது ஒரு ஆரோக்கியமான போக்கா? இது மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு நீங்க என்னங்க எங்க கல்வி கொள்கையை தீர்மானிக்க நீங்கள் யார்? பாலிசி அப்படின்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கும் அது பொருந்தணும், அரசு பள்ளிகளுக்கும் பொருந்தணும். அதுக்கு பேர் தான் ஒரு அரசு கொள்கை. ரைட். இதுக்கு பேர் அரசு கொள்கை கிடையாது. நீங்க அடிக்கிற கொள்ளை. ஏன் அப்படின்னா அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் நீங்க என்ன பண்றீங்க, 3வது மொழி படிக்கிற வாய்ப்பை மறுக்கிறீங்க. ஆனா தனியார் பள்ளிகளுக்கு எல்லாத்துலயும் 3வது மொழி படிக்கிற வாய்ப்பு இருக்கு. அரசு பள்ளிக்கு மட்டும் மறுக்கப்படுது. இது எப்படி கொள்கை ஆகும்? அரசாங்கம் இது எப்படி முதல்ல பதில் சொல்லுங்க. இது எப்படி கொள்கை ஆகும்? தமிழ்நாட்டின் கொள்கை அப்படிதாங்க இருக்கு. இது என்னங்க வெங்காய கொள்கை? அரசு பள்ளி ஏழை மாணவன் மட்டும் படிக்க கூடாது, பணக்கார மாணவன் மட்டும் 3 மொழி படிச்சுட்டு போலாம். இது என்ன கொள்கை? இது கேடுகட்ட கொள்கை. பாராளுமன்ற குழு கூட்டத்துல அமித்ஷா 2022ல அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. உங்க ஊர்ல உங்க லாங்குவேஜ்ல நீங்க பேசிக்கோங்க, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா நீங்க கட்டாயம் ஹிந்தியில பேசணும். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அமித்ஷா. 2020ல தேசிய கல்விக் கொள்கை 2015ல இதுக்கு டீம் போட்டாங்க. 5 வருஷம் பண்ணிட்டு 2020ல வரும்போது நான் சொல்லியிருக்கேன், தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் வந்தால்தான் தமிழ் மொழி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க தமிழ் மொழியை வாழ வைக்கிறவங்க, தமிழ் மொழி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் மொழியை வாழ வைக்கிறீங்களா? நீங்க வாழ வச்சு கீழ்ச்சிட்டீங்களா? 10 பேர்ல 5 பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. என்ன இதுல பேசிட்டு இருக்கீங்க நீங்க? 10 பசங்கள்ல 5 பசங்க 6 பசங்களுக்கு தமிழ் எழுத்து வடிவம் தெரியல. என்ன டேட்டா எங்க இருந்து எடுத்தீங்க? வாங்க, எங்க எடுத்தீங்க? கேமரா தூங்குப்பா, வாங்க போலாம். எங்க எதுக்கு எடுக்கணும்? வாங்க பசங்க 10 பள்ளி மாணவர்கள் கூடி இருக்கிற இடத்துக்கு வாங்க. சவால். ஏங்க வக்கீலுங்களுக்கு படிக்க தெரியலங்க தமிழ், 12ஆம் கிளாஸ் படிச்ச பசங்களுக்கு படிக்க தெரியலங்க, இன்ஜினியரிங் படிக்க தெரியலங்க, தமிழ் அழிஞ்சிட்டு இருக்குங்க. அத பத்தி கவலைப்படுங்கன்னு சொன்னா எப்ப பாரு அரசியல் அரிப்புக்கு சொரிஞ்சிட்டே இருந்தா எப்படி என்ன பண்ண முடியும்? நீங்க மறைமுகமா மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றது இந்தி திணிப்புக்கான வேலைதான்றாங்க. ஐயே தமிழ் திணிப்பு தானே 2020ல இருந்து நான் சொல்லிட்டேன். தமிழ் திணிப்பா? இது தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு நீங்க என்ன தமிழை கொண்டு திணிக்கிறீங்க? நீங்க என்ன நாயாரு? ஏதாவது பேசினா அப்புறம் கெட்டகம் வந்துரும். நாயாரு நீங்க என்ன தமிழர்களுக்கு அத்தாரிட்டி? நான் இப்ப நாயாரு? அஸ்வத்தாம பச்சை தமிழ நீங்க என்ன எனக்கு பாடம் எடுக்கிறீங்க? 10,000 கோடி கொடுத்தாலும் நீ தமிழை கம்பல்சரி ஆக்காம தமிழ் எப்படி வாழும், எப்படி மாணவன் படிப்பா? நீங்க உங்க திமுக கவர்மெண்ட்டுக்கு வாயில வாங்கி போறதுக்கு கேட்பீங்க, நிதி கொடுத்துட்டே இருப்பாங்களா? தமிழ் மாணவன் தமிழ் படிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு வேணுமா வேணாமா? தேசிய கல்விக் கொள்கை வந்தாதான் அதுக்கு வாய்ப்பு. நான் தமிழுக்காக கட்டிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி அடுத்த மொழி மேல வன்பத்தை தூவுறதுக்காக நான் கத்தல. என் மொழி இங்க பேசப்படணும். தினமலர் தினத்தந்தி படிக்க தெரியல, அவங்க திருக்குறள் இப்ப இருக்கிற நடைமுறையிலேயே இதை சாத்தியப்படுத்த முடியுமா? முடியாது. முடியல. ஏன் முடியாது? முடியல. ஏன் முடியாது? எப்படி முடியும்? எப்படி முடியும்? முடியும். அதுக்கு நீங்க தாங்க பதில் சொல்லணும். ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒன்று கொண்டு வருதுனாவே அது அங்கதான் வந்து நிக்கும்னு அவங்க தெரியும். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வரலாறு தெரியலனா நான் என்ன மதேஷ் பண்றது? இது வரலாறு சார், இருமொழி கொள்கை வரலாறு நான் சொல்றேன் சார். உங்க கட்சியில இருக்காரு மூத்த தலைவர் HV அண்டே, அவர் இருமொழி கொள்கைக்கு ஆதரவா ஓட்டு போட்டுருக்காரு சார். அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுவாங்க சார். 1967ல நான் இருந்திருந்தா நானும் இருமொழி கொள்கைக்கு ஆதரவா தான் பேசியிருப்பேன்றேன். புரியுதா? புரியலையா? இப்ப அதற்கான அவசியம் எங்க இருந்து வந்தது? அப்ப திணிச்சாங்க, இப்ப எங்க திணிக்கிறாங்க? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எஸ். இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால்தான் தமிழ்நாட்டிற்கான கல்விக்கான அந்த பெண்டிங் இருக்கிற நிதி, கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நான் கொடுப்பேன் அப்படின்ற துணியில பேசுறாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இதுதானே ரூல் ஆஃப் லா? இதுதானங்க சட்டம். அவங்க பண்ணிட்டு நான் கொடுக்குறேன்ற துணி அதுல தெரிந்தது. நான் பேசின அந்த பிரஸ் மீட்டை முழுமையா நான் பார்த்தேன். மத்திய கல்வி அமைச்சர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர். திடீர்னு ஒரு நாள் ஒன்றியன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, ஏற்கனவே இதுக்கு நான் ஒரு விளக்கமும் கொடுத்தேன். மறுபடியும் சொல்லணுமா? ஒன்றி இருங்கள். முதல்ல அதையாவது உங்களுக்கு அடிக்கடி சொல்றது, ஒன்றி இருங்க, எல்லாரோடையும் ஒன்றி இருங்க. தமிழ்நாடு இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ அந்நியப்பட்டு நிக்குது போல தெரியுது. ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஒரு ஃபேக்டரி இருக்கு. இந்த ஃபேக்டரியில் இருக்கிற எல்லாருக்கும் ப்ளூ கலர்ல யூனிஃபார்ம்.
ஒரு நாள் முதலாளி வர்றாரு. முதலாளி வந்து எல்லாருக்கும் 4 ஆரஞ்சு கலரில் யூனிஃபார்ம்னு சொல்லிடுறாருன்னு வைங்களேன். அடுத்த நாள் எல்லாரும் ஆரஞ்சு கலரில் வந்துடுவாங்க. சரி. ஏன்னா முதலாளி சொல்லிட்டாரு சம்பளம் வாங்குறோம், செஞ்சு தான் ஆகணும். எல்லா ஊடகவியலாளர்களும் எல்லா ஊடகங்களும் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இது முதலாளி ஒரு நாள் வந்து ஒன்றிய அரசு ஒரே நாள்ல எல்லாரும் ஒன்றிய நிதி கொடுக்கல. அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப யார் முதலாளின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, கல்வித்துறைக்கான நிதியே இவங்க கொடுக்க மறுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல எல்லாரும் கேள்வி கேட்கறான் படிச்சுட்டு, இவனுக்கு நிதியை நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க பொழுது. அப்புறம் என்ன போக்கு இது? இது ஒரு ஆரோக்கியமான போக்கா? இது மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு நீங்க என்னங்க எங்க கல்வி கொள்கையை தீர்மானிக்க நீங்கள் யார்? அப்படிதான் ஒரு கேள்வி முன்னெடுக்க வேண்டியது. இந்த கேள்வி முன்னுக்கு வரும். ஆமா வருது. அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் தெரியலன்னு அர்த்தம். கான்ஸ்டிடியூஷன் இது சொல்லுதா மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நிதியை ஒதுக்கணும்னு இருக்கா? கன்கரண்ட் லிஸ்ட் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் போடுற வரைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி எடுக்கிற வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் பாலிசி எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் சுப்ரீமசி. அதை மீறி ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்படுதுன்னா அதுக்கு பேர் ரெபுக்னன்ட். ரைட். இதுதான் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு ப்ராப்பரா சட்டம். அதுக்கு இதை விட ப்ராப்பரா பண்ண முடியாது. ரெண்டு ப்ராப்பரும் இல்ல. என்ன நிதியை நீங்க ஒதுக்கிட்டீங்க முதல்ல? ஐயோ, நாங்க கன்கரண்ட் கொண்டு போனதுக்கு பிறகாக என்ன நிதி மாநிலத்துக்கு சரியான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? மாதேஷ் தெரிஞ்சா பேசுங்க. தெரியுது, டேட்டா இருக்கு. ஒரு டேட்டாவும் இல்ல உங்களுக்கு. நான் சொல்றேன், நான் கொடுக்குறேன் டேட்டா கேளுங்க. தமிழகத்தில் இருக்கிற அரசு பள்ளி, தமிழக அரசு பள்ளி 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்கள் எஸ்எஸ்ஏங்கிற மத்திய அரசு கொடுக்குற நிதியில கட்டப்படுது. 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்கள் ஆர்எம்எஸ்ஏங்கிற மத்திய அரசு நிதியில கட்டப்படுது. 11வது 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி கட்டிடங்கள் நபார்டு வங்கி மூலமாக மத்திய அரசு தருகிற நிதியிலிருந்து கட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு சேர் வாங்குறதுக்கு, டேபிள் வாங்குறதுக்கு, ஸ்டூல் வாங்குறதுக்கு, கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு, கக்கூஸ் கட்டுற வரைக்கும் மத்திய அரசாங்கம் தான் காசு கொடுக்குது. டேட்டா இருக்கு சொல்லிட்டா ஒரு சொல்லட்டா? நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க வருஷம் ஒதுக்குறீங்கல்ல சட்டசபையில நிதி, அது வெறுமனே சம்பளத்துக்கு மட்டும்தான் போகுது. மற்ற அனைத்து செலவுகளும் மத்திய அரசு கொடுக்குற நிதியில நடக்குது. எங்க உளுந்தூர்பேட்டை பக்கத்துல குன்னத்தூர்னு ஒரு ஊர். நான் 2011-12 பீரியட்ல நான் போயிட்டு இருக்கேன். 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்க மரத்தடியில் உட்காந்து படிக்கிறாங்க. என்னங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி 10ஆம் கிளாஸுங்க 11th 12th சாங்ஷன் ஆயிடுச்சு, இன்னும் பில்டிங் வரல அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற யார் கொடுக்கணும்? நீங்க தானே கொடுத்ததா பெருமைப்படுத்திக்கிறீங்க. அதுதாங்க சொல்ல வரேன். கொடுங்க. அது நடந்தது கேட்க முடியாதா? சொல்லுங்க. அந்த பொறுமை இல்ல இருக்கு. அந்த அதிகாரியை கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை சார், இந்த மாதிரி அவர் தான் சொன்னார், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல வரணும், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீம்ல வரணும், 11th 12th நபார்டில் வரணும். நபார்டில் 11th 12th பில்டிங் சேங்ஷன் ஆகணும்னா நாங்கள் வந்து லேண்டு வந்து அவங்களுக்கு லொக்கேட் பண்ணி காட்டணும். இங்கேருந்து எங்களால் லேண்டை லொக்கேட் பண்ண முடியல, பக்கத்துலலாம் பட்டானெல்லாம் அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மைனர் பசங்களை வச்சு ரிட்டு போட்டு, 11th 12th படிக்கிற பசங்களை வச்சு நான் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு 3 மாதத்தில் பில்டிங் கட்டி தரணும்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு பில்டிங் கட்ட வச்சேன். அப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். முழுமையாக பள்ளி கட்டிடங்கள் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுசுமே மத்திய அரசு நிதியிலிருந்து தான் செய்யப்பட்டு கொண்டிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 2000 சொச்சம் கோடி சார், இந்த நிதி வந்து ஏன் சார் எங்களுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. நிதி தரல, ஆமா நிறுத்தி வச்சிருக்கோம், எனக்கே தெரியும்ன்றாரு. ஆமா எனக்கே தெரியும்னு ஒரு மினிஸ்டர். இந்த ஒய்யாரம் எங்க இருந்து வருது? எனக்கு எங்க இருந்து வருதுன்னா, உங்களுக்கு ஒரு பணம் உங்களுக்கு ஒரு மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க உங்க நிர்வாகத்துல, நீங்க உங்க நிர்வாகத்துக்கு வேலை செய்றீங்க. திடீர்னு நீங்க போய் அங்க நான் வேலைலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா சம்பளம் தருவாங்க. யார் சொன்னது? பிஎம்சி பள்ளிகள்ல வந்து நீங்க பண்ண மாட்டீங்க, அதுக்குண்டான காசு எப்படி தருவாங்க? எனக்கு புரியல. மும்மொழி கொள்கையை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றது யார் யாருக்கு? எந்தெந்த பள்ளிகளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண? எந்தெந்த பள்ளிகளுக்கு நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. நீங்க ஒன்னு சொல்லுங்க. தமிழகத்துல இருமொழி கொள்கை இருக்கு. ஆமா, இதுதான் நம்ம கொள்கை. நீங்க அப்படிதான் படிச்சுட்டு வந்தீங்க. நீங்க அப்படிதான் படிச்சுட்டு வைக்கல. நீங்க இருமொழி கொள்கையில தான் படிச்சுட்டு வைக்கல. நீங்க கொள்கைன்னா மாதேஷ்க்கு முதல்ல என்னன்னு தெரியுமா? ஐயா என்ன சொல்லுங்க. பாலிசி அப்படின்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கும் அது பொருந்தணும், அரசு பள்ளிகளுக்கும் பொருந்தணும். ஆமா, அதுக்கு பேர் தான் ஒரு அரசு கொள்கை. ரைட். இதுக்கு பேர் அரசு கொள்கை கிடையாது, நீங்க அடிக்கிற கொள்ளை. ஏன் அப்படின்னா அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்றீங்க, 3வது மொழி படிக்கிற வாய்ப்பை மறுக்கிறீங்க. ஆனா தனியார் பள்ளிகளுக்கு எல்லாத்துலேயும் 3வது மொழி படிக்கிற வாய்ப்பு இருக்கு.
அரசு பள்ளிக்கு மட்டும் மறுக்கப்படுது. இது எப்படி கொள்கை ஆகும் சார்? அரசு நீங்க கர்நாடகா போனீங்கன்னா, இப்ப நம்ம தமிழர்கள் கர்நாடகாவில் போய் நம்ம செட்டில் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க கம்பல்சரியா ஒரு மொழியா கன்னட பாஷையை படிச்சாகணும். அது அந்த மாநில அரசாங்கத்தினுடைய கொள்கை. பிரைவேட் ஸ்கூல்லையும் படிச்சாகணும், சிபிஎஸ்சிலையும் படிச்சாகணும், கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிச்சாகணும். இதுக்கு பேர் கொள்கை. இது என்ன கொள்கை? அரசு பள்ளியில மட்டும் 2 மொழி, மற்ற தனியார் பள்ளிகள்ல 3 மொழி. இது எப்படி கொள்கை ஆகும் சார்? சிபிஎஸ்சி இல்ல, சிபிஎஸ்சினே சென்ட்ரல் போர்டு அந்த சிஸ்டமே கொண்டு வந்ததே வேற ஒரு இடத்துக்கு அவங்க இடப்பெயர்வு நடக்கும், அதற்காக இப்படி ஒண்ணு கொண்டு வரப்பட்டது. ஆமா, அப்படி யார் சொன்னா? தனியார் பள்ளினா சிபிஎஸ்சி மட்டும் தான். எப்படி பேசுறீங்க? மெட்ரிக் பள்ளிலாம் என்ன? எப்படி இப்படி அப்படியே பச்சையா புழுவுறீங்க? மெட்ரிக் இருக்குது, ஓரியன்டல் இருக்குது, இதெல்லாத்தையும் சமச்சீர் கல்வின்னு கொண்டு வரும்போது கூட அந்த மெட்ரிக் போர்டுங்கிற நேம்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நீங்க தானே அனுமதி கொடுத்தீங்க. சரி, எத்தனை மெட்ரிக் ஸ்கூல்ஸ் இருக்கு தமிழகத்துல? சரி, சிபிஎஸ்சி விட்டுருங்க, மெட்ரிக் ஸ்கூல்ஸ்ல இருமொழி கொள்கை கொண்டு வர வேண்டியதானே? எதுக்கு அங்கே மும்மொழி கொள்கை இருக்கு? அரசு கொள்கைன்னு அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? அதுக்கு தான் நான் கர்நாடகா உதாரணமாக காட்டினேன். கர்நாடகாவில் சிபிஎஸ்சி பள்ளியிலையும் கன்னட பாஷையை படிச்சாகணும். சரி, அப்புறம் என்ன நீங்க ஏமாத்துறீங்க? இது எப்படி கொள்கை ஆகும்? அரசாங்கம் இது எப்படி சார்? ஏங்க முதல்ல பதில் சொல்லுங்க. இது எப்படி கொள்கை ஆகும்? தமிழ்நாட்டின் கொள்கை அப்படிதாங்க இருக்கு. இது என்னங்க வெங்காய கொள்கை? அரசு பள்ளி ஏழை மாணவன் மட்டும் படிக்க கூடாது, பணக்கார மாணவன் மட்டும் 3 மொழி படிச்சுட்டு போலாம். இது என்ன கொள்கை? இது கேடுகட்ட கொள்கை சார். மத்திய அமைச்சர்களுடைய பசங்க எல்லாம் எங்கெங்க படிக்கிறாங்க? எல்லாம் இந்த பாலிசி படி தானே படிக்கிறாங்க. இங்க இருக்கிற மாதிரி நீங்க கொள்கையை ஃபாலோ பண்ணியா படிக்கிறாங்க? எங்க படிக்கிறாங்க? எங்க படிக்கிறாங்க சார்? ஜெய்சங்கருடைய பசங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க? மற்றவர்களுடைய பசங்க நான் அந்த மாதிரி லிஸ்ட் போட்டு மத்திய அமைச்சர் என்னங்க சொல்ல வரீங்க? மதேஷ், உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சென்சார் டேட்டாவோட பேசுறேங்க. நான் என்ன சொல்றேன், ஜெய்சங்கர் வந்து இருமொழி கொள்கை பேசல. ஆனா அவங்க குழந்தைங்க மும்மொழிக்கு நீங்க என்ன பண்றீங்க? யார் வெளிநாட்டுக்கு போறா? இவரு உதயநிதி பையன் தான் வெளிநாட்டுக்கு போனாரு, விஜய் பையன் தான் வெளிநாட்டுக்கு போனாரு. எத்தனை மத்திய அமைச்சர்களுடைய பசங்க எந்தெந்த வெளிநாட்டுல படிக்கிறாங்க? டீடைல் இருக்கு சார். டீடைல் இருக்கு சார். இருக்குன்னு ஒருக்கெல்லாம் பேசக்கூடாது. இல்ல உங்ககிட்ட இல்ல, எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் தான். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச 2 பேர். உதயநிதி பையன் லண்டன்ல படிக்கிறாரு, விஜய் பையன் ஏதோ ஒரு ஊர்ல படிக்கிறாரு. அதெல்லாம் நான் பேசலைங்க. நான் கேட்கறது என்னன்னா, அரசு பள்ளினா ஏழை மாணவர்களுக்குன்னு நீங்க எழுதி வச்சிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொல்ற மாதிரி இந்தியாவிலே கல்வி வளர்ச்சியில தமிழ்நாடு மேலோங்கி இருக்கிறது. நம்பர் 1 இருக்கும். நாம தெரியுமா? நம்பர் 1 இருக்கு சார். அது எதன் அடிப்படையில சொல்றாங்க? எந்த அடிப்படையில சொல்லுங்க? ஹையர் எஜுகேஷனுக்கு போறோம்ல, அது வந்து 50% நம்ம போறோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது நீங்க சொல்றீங்க. கரெக்டா? ஹையர் எஜுகேஷன்ல 50% போறீங்கல்ல, அதுல மெஜாரிட்டியான ஷேர் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு. இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில வர பசங்க இன்ஜினியரா வெளில வர்றது இல்லைங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதை பேச போறோமா இல்லையா? எப்ப பாரு இந்த எனக்கு கல்யாணம் 50% 50% கத்தின்னு ஓட போறீங்களா? ஏங்க 4 வருஷம் ஒரு கேம்பஸ்ல படிக்கிறான், ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கூட தெரிய மாட்டேது நம்ம பசங்களுக்கு. 4 வருஷம் படிச்சுட்டு வெளில வராங்க, ஒரு லாங்குவேஜ் தெரியாம வெளில வராங்க. அன்எம்ப்ளாயபிள் பிரச்சனை வருது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்காங்க. இத பத்தி பேசாம சும்மா 50% பொருளாதாரத்துல படிக்கிறாங்க சார். இப்பவும் படிக்கிறாங்க சார், எப்பவும் படிப்பாங்க. யாரு படிக்கிறாங்க? நீங்க ஹிந்தி தான் வேணும்னு வந்து திணிக்கிறீங்க. யார் ஹிந்தி வேணும்னு சொன்னா? ஆமா, நீங்க சொல்றது அதான் முறையா இருக்குது. யார் சொன்னா? ஹிந்தி திணிப்பு நீங்க பண்றதே இல்லையா? யார் சொன்னா? ஹிந்தி திணிப்பு நீங்க பண்றதே இல்லையா? திணிப்பு பண்ணது காங்கிரஸ். எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க? மற்ற மொழிகளுக்கு எல்லாம் எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க? ஹிந்தி திணிப்பு பண்ணது காங்கிரஸ். தெரியாம பிஜேபி பண்ணுது இல்லீங்க. திணிப்புனா அமித்ஷா ஹிந்தி திணிப்பை எப்படி எல்லாம் பேசியிருக்காருன்னு டேட்டா சொல்லிட்டா? அமித்ஷாவின் ஹிந்தி திணிப்பை நான் பேசட்டுமா சார்? அமித்ஷா பேசிய ஹிந்தி திணிப்பை, அமித்ஷா பேசிய ஹிந்தி வெறியை நான் சொல்லட்டுமா? மாதேஷ், ஹிந்தி திவஸ்ல போயிட்டு ப. சிதம்பரமும் பேசியிருக்காரு, அமித்ஷாஜியும் பேசியிருக்காரு. ஹிந்தி திவஸ்ல ஹிந்தி வளர்ச்சிக்கு பேசுவாங்க. இல்ல சார், ஹிந்தி திவஸ் மட்டும் இல்ல சார். ஒரு நிமிஷம் இருங்க. அமித்ஷா பேசின டேட்டா எங்கிட்ட எடுத்துட்டு வாங்க. பாராளுமன்ற குழு கூட்டத்துல அமித்ஷா 2022ல ஒரு பேசின ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. உங்க ஊர்ல உங்க லாங்குவேஜ்ல நீங்க பேசிக்கோங்க, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா நீங்க கட்டாயம் ஹிந்தியில பேசணும். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அமித்ஷா. பாராளுமன்ற குழு கூட்டம் ஏப்ரல் 2022ல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே போல வடகிழக்கு மாநிலங்கள்ல 22,000 இந்தி ஆசிரியர்களை நாங்க வந்து நியமிச்சிருக்கிறோம், எல்லாரும் ஹிந்தி படிக்கணும்ட்டு. அதுவும் இந்த பழங்குடி மக்கள்லாம் இப்ப ரொம்ப ஆர்வமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பெருமையா சொல்றாரு அமித்ஷா. இதெல்லாம் ஹிந்தி திணிப்பு இல்லையா? முரசொலி தலையங்கத்துல வந்து சார் இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க. கரெக்ட்டா? இது வந்து டேட்டா சார், என்கிட்ட இருக்கு சார், ஆதாரமே இருக்கு சார். எந்த டேட்டா? யார் கொடுத்த டேட்டா எனக்கு தெரியும். இருங்க ஒரு நிமிஷம் சார், ஆங்கில பத்திரிகையில வந்த டேட்டாவே என்கிட்ட இருக்கு சார். இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்ல வரது கேளுங்க. தி ஹிந்துல வந்த பத்திரிகையில வந்த டேட்டாவே என்கிட்ட இருக்கு. ஹிந்து யாருன்னு தெரியுங்க எங்களுக்கு. நீங்க எல்லாம் யாரு, எப்படி மாத்தி மாத்தி பேசுவீங்க, எப்படி புரட்டுவீங்க, எப்படி ஒரு வார்த்தை அப்படியே அந்தர்பல்ட்டி அடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் கேக்குறது என்னன்னா, 22,000 இந்திய ஆசிரியர்களை நான் போட்டிருக்கேன். திணிப்புனா என்ன மாதேஷ்? இதுதான் திணிப்பு. 22,000 இந்திய ஆசிரியர்களை நியமித்து இந்தியை வளர்க்க போறோம்,
ஹிந்தி மட்டும் வெளியில இருந்து வெளி மாநிலம் வந்தா நம்ம ஹிந்தில தான் பேசணும், உங்க ஊர்ல உங்க லாங்குவேஜ்ல பேசுங்கன்னு சொல்றது என்ன ஹிந்தி திருப்பி இல்லையா? ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. ப்ரிப்பேர் பண்ணல சார். நான் என்ன சொல்றேன், நான் சொல்ல வரதை கேளுங்க, மக்களுக்கு புரிஞ்சாகணும். எல்லாம் சொல்லிட்டீங்க, நிம்மதி ஆயிட்டீங்க, சந்தோஷம். நீங்க யாருன்றதை அம்பலப்படுத்தி காட்டுறேன் சார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டு காட்டுறேன் சார். 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ண எல்லாம் சொல்லிடுங்க, நான் அதுக்கப்புறம் பதில் சொல்றேன். கமா, உங்ககிட்ட வாதம் இருக்கா இல்லையா? நான் அதை தான் சொல்ல வரேன், கேட்க மாட்டீங்க. ஹிந்து எடுத்து காட்டுறீங்க, நீங்க எங்கெங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் காட்டுறதா நான் என்ன பண்றது? திணிப்புனா முதல்ல என்ன மாதிரி? இதுதான் திணிப்பு. சரி, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் கட்டாயமாக ஹிந்தி மொழியை 3வது மொழியாக படித்தாக வேண்டும்னு சொன்னிச்சு. அதற்கு எதிராகத்தான் தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தது. இதுதான் வரலாறு. இப்போ பாஜக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, 3வது மொழி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாணவர்களும் 3வதாக ஒரு மொழியை படிக்கணும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாணவன் இங்கிலீஷ் படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான், அவன் 3வதா ஒரு மொழி படிக்கணும். என்ன லாங்குவேஜ் படிக்கிறான்? 3வதா ஒரு என்ன லாங்குவேஜ் படிக்கிறான்? இத பாருங்க, ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க. ஒரு வரி முடிக்கிறதுக்குள்ள குறுக்கால பூந்து பேசுறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். தமிழ் படிக்கிறான், காட்டவா? எந்த ஊர்ல? உத்தரப்பிரதேசத்துல. காட்டவா? காட்டினா என்ன இல்ல சார், எங்க காட்டுங்க. நான் இத பாருங்க, என் ட்விட்டர்ல போட்டிருக்கேன், நியூஸா வந்திருக்கு. நீ காட்டுறீங்களா இந்து நியூஸா வந்து எவ்வளவு ஒரு 5 பசங்களை வச்சு ஏதாவது மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து பிஜேபியை ப்ரோமோட் பண்றதுக்காக அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பீங்க யூபில. மாதேஷ், நான் என்ன சொல்றேன், மும்மொழி கொள்கைன்னா அட்லீஸ்ட் அந்த தேசிய கல்விக் கொள்கையை புரட்டியாவது பார்க்கணும். நான் முரசொலி படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்பேன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்? என்ன தேவையற்ற வாதம்? அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு தயவு செஞ்சு பாருங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசில என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல இருக்கவங்களும் 3வதா ஒரு மொழியை படிச்சாகணும். அவங்க போராடல. ஏங்க நாங்க ஏங்க தமிழை படிக்கிறோம் அவங்க கேட்கல. இங்க வந்து ஹிந்தி படிக்க சொல்லல. இங்க என்ன சொல்றாங்க, 3வதா ஒரு மொழி, அதுல ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இன்னும் மாநில தமிழக அரசு விரும்புகிற எந்த மொழிகளை வேணா உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க அதுல ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து படிக்க போறீங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை தெலுங்கு பேசுகிற பெருமக்கள், கன்னடம் பேசுகிற பெருமக்கள், மலையாளம் பேசுகிற பெருமக்கள் பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, எங்களுடைய தாய்மொழியை ஒரு மொழியாக படிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இதை ஏன் சார் நீங்க தேசிய கல்விக் கொள்கை வந்தாகணும் நீங்க ஏன் சார் சொல்றீங்க? 2020 நான் சொல்லியிருக்கேன். 2020 தேசிய கல்விக் கொள்கை 2015 இதுக்கு டீம் போட்டாங்க. 5 வருஷம் பண்ணிட்டு 2020 வரும்போது நான் சொல்லியிருக்கேன், தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் வந்தால்தான் தமிழ் மொழி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க தமிழ் மொழியை வாழ வைக்கிறவங்க, தமிழ் மொழி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் மொழியை வாழ வச்சிட்டீங்களா? நீங்க வாழ வச்சு கீழ்ச்சிட்டீங்களா? 10 பேர்ல 5 பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. என்ன இதுல பேசிட்டு இருக்கீங்க நீங்க? 10 பசங்கள்ல 5 பசங்க 6 பசங்களுக்கு தமிழ் எழுத்து வடிவம் தெரியல. என்ன டேட்டா? எங்க இருந்து எடுத்தீங்க? வாங்க, எங்க எடுத்தீங்க? கேமரா தூங்குப்பா. வாங்க போலாம். எங்க எதுக்கு எடுக்கணும்? வாங்க, அப்படியே வாங்க. பசங்க 10 பள்ளி மாணவர்கள் கூடி இருக்கிற இடத்துக்கு வாங்க. சவால் சார். ஒரு வரி முரசொலியே எடுத்துருவாங்க. அந்த ஒரு வரி தமிழை எழுத்து வடிவத்துல மாணவர்கள் தமிழகத்துல படிக்கிறாங்களான்னு கேளுங்க சார். நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி நான் சொல்லிடுறேன். இருங்க. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா சூசைட் நோட் பாத்தீங்களா? ஆமா. எதுல எழுதிருந்தாங்க? தமிழ் லெட்டரை ஆங்கில அல்பபெட் பயன்படுத்தி எழுதியிருந்தாங்க. அவன்னா AVAN எழுதியிருந்தாங்க. ஒரு படிச்ச ஒரு பெண் டிஎஸ்பிக்கு செலக்ஷன் ஆகிறவங்களுக்கு தமிழ் எழுத்து தெரியல. இங்க தமிழ் இல்லாம போயிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத்து வடிவம் இல்லாம வெறும் பேச்சு வடிவம் மட்டும் தான் இருக்கு. இது நியூ எஜுகேஷன் பாலிசியை முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அப்ப தமிழே காப்பாற்றப்படுமா என்ன? 100% இல்ல சார். நீங்க இல்ல சார், தெரிஞ்சா பேச உங்களுக்கு தெரியும் அளவுக்கு எனக்கு கிடையாது. கேந்திரிய வித்யாலயாவுல நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சா? கேவி பள்ளிகள்ல நடந்துச்சா இல்லையா? மாதேஷ், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். அப்பதான் புரியும் சார். இல்லங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லங்க, அந்த இம்ப்ளிமெண்ட்ல நடைமுறைக்கு வந்துருச்சு. இங்க இம்ப்ளிமெண்ட் ஆவல. இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். சார், தமிழுக்கு நீங்க கொடுத்த நிதி எவ்வளவு? சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க? இப்போ இந்திய ஆசிரியர்களை நியமிக்க நீங்க எத்தனை கோடி ஒதுக்குனீங்க? தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க நீங்க எத்தனை கோடி ஒதுக்குனீங்க? டேட்டா இருக்கு சார் என்கிட்ட. உங்களுக்கு சத்தியமா டேட்டா இருக்கு சார். சத்தியமா சொல்றேன். இந்தி 23 கோடி பேர் பேசுறான் உத்தரப்பிரதேசத்துல. தமிழ்ல தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் பேசுறான். அங்க எத்தனை வாத்தியார் போடுவான், இங்க எத்தனை வாத்தியார் போடுவான்னு பேசிக்கா யோசிக்க மாட்டீங்களா? என்ன இது வாதம்? இது அறிவு இருக்கிறவங்க யாராவது இப்படி ஒரு வாதத்தை? ஒரு செகண்ட் சார். உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை என்னங்க? உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை என்ன? மாஸ்கிங்கோ
23 கோடி 4 தமிழ்நாடு. சார் இத்தனை ஹிந்தி போட்டாங்களே சார். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. அட அந்த போன் சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன். அட நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்களா எல்லாத்தையும் சொல்லுங்க சார். நான் என்ன சார் ப்ரிப்பேர் பண்ணல சார். என்னங்க நான் சொல்றத கேட்கவே மாட்டீங்க. ஏங்க தமிழ்நாட்டுல ஒரு மாணவன், தமிழ் மாணவன் ஒரு மொழியாக கூட தமிழை தேர்ந்தெடுக்காம டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்துடலாம் மாதேஷ். இதை கேட்டா உங்களுக்கு வருத்தமா இருக்கா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏங்க வக்கீலுங்களுக்கு படிக்க தெரியலங்க தமிழ். 12ஆம் கிளாஸ் படிச்ச பசங்களுக்கு படிக்க தெரியலங்க. இன்ஜினியரிங் படிக்க தெரியலங்க. தமிழ் அழிஞ்சிட்டு இருக்குங்க. அதை பத்தி கவலைப்படுங்கன்னு சொன்னா எப்ப பாரு அரசியல் அறிப்புக்கு சொரிஞ்சிட்டே இருந்தா எப்படி என்ன பண்ண முடியும்? 22 லாங்குவேஜ்ல இந்தியும் ஒன்றுன்னு ஒத்துக்கோங்க. முதல்ல அந்த மனநிலைக்கு வாங்க மாதேஷ். இங்க பாருங்க, சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா இது தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு கண்டிப்பா கெட்ட கோவம் வந்துடும். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 22 மொழியில ஒரு மொழி. நீங்க ஒரு இந்திங்கிற ஒரு மொழி எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டா தமிழ் வளராது. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும். தமிழ் இங்கு காக்கப்பட்டிருக்கிறது. இங்க பிறந்த தமிழனா பிறந்த அத்தனை பேருக்கு தமிழ் தான் சார் முக்கியம். என்னங்க காக்கப்பட்டிருக்கு? படிக்கவே தெரியல. என்னங்க உங்களுக்கு முக்கியம்? ஏங்க தமிழ் படிக்க தெரியலங்க. நியூஸ் பேப்பர் படிக்க தெரியல. தமிழ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப மும்மொழி கொள்கை வந்தாதான் தமிழ் வந்து காப்பாற்றப்படும்ன்றது எந்த முறை? உங்க இருமொழி கொள்கையில தமிழ் இல்ல மாதேஷ். இருக்கு சார். இல்ல இருக்கு சார். இல்ல இருக்கு. இல்ல அரசு பள்ளியில என்ன இருக்கு? அப்புறம் அரசு பள்ளி கொள்கைனா தனியார் பள்ளிக்குள்ள வைக்கணும். அதுக்கு தானே அரசாங்கம். தனியார் பள்ளிக்கு மட்டும் நீ கொள்ளையடிச்சிட்டு போ, நான் அரசு பள்ளியில மட்டும் அரசு பள்ளி மாணவர்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேனா? அது என்ன கொள்கை? ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்களேன் நீங்க அந்த மாதிரி தர்மேந்திர பிரதான அப்படி கொண்டு வர சொல்லுங்க. அதான ஒன்றிய அமைச்சரோட வேலை. எப்படி கொண்டு வர சொல்றது? நீங்க கொண்டு வாங்க. தனியார் பள்ளிகளே நீங்க வந்து தமிழ் கட்டாயம் அப்படின்றத நீங்க வந்து இது பண்ணுங்களேன். அது ஸ்டேட் கவர்மெண்ட் 2005ல கருணாநிதி ஒரு சட்டம் போட்டார். அதுக்கப்புறம் திமுக வழக்கறிஞர்களை வச்சே கேஸை போட்டார். 20 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஆக்ட் அமல்படுத்தப்படலை. என்ன சதி அதுக்கு பின்னாடி? ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கிற ஒரு மொழி, அதாவது தமிழ் லேர்னிங் ஆக்ட் மத்திய அரசு எப்படி கொண்டு வர முடியும்? ஸ்டேட் சப்ஜெக்டா சென்ட்ரல் சப்ஜெக்டா? அது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்கல்ல. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லியிருக்குன்னா 5ஆம் வகுப்பு வரை பயிற்று மொழி தமிழ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அவன் அறிவியலையும் தமிழில் தான் படிப்பான், கணக்கையும் தமிழில் தான் படிப்பான், சமூக அறிவியலையும் தமிழில் தான் படிப்பான். 8ஆம் வகுப்பு வரை 10ஆம் வகுப்பு வரை ஒரு மொழியாக கண்டிப்பாக தமிழ் இருந்தாக வேண்டும். இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா மட்டும் தானே தமிழை வாழ வைக்க முடியும். இல்ல சார், நீங்க மறைமுக கொள்கையை கொண்டு வர்றதே இந்தி திணிப்புக்கான வேலைதான். ஐயே, தமிழ் திணிப்பு தானே 2020 இருந்து நான் சொல்லிட்டேன். தமிழ் திணிப்பா? இது தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு நீங்க என்ன தமிழை கொண்டு திணிக்கிறீங்க? நீங்க என்ன நாயாரு? ஏதாவது பேசினா அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும். அப்புறம் நான் அது மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் யாரு? நீங்க என்ன தமிழர்களுக்கு அத்தாரிட்டி? நான் இப்ப நான் யாரு? அஸ்வத்தாம பச்சை தமிழ நீங்க என்ன எனக்கு பாடம் எடுக்கிறீங்க? என்னோட தமிழ் பற்று உங்களுக்கு அதிகமா? தர்மேந்திர பிரதானுக்கு தெரியலையா சார்? என் ஊரை பத்தி தெரியலையே. அட உங்களுக்கு என்னங்க தெரியுது? நம்ம 10 பசங்கள்ல 5 பசங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலங்கிற அதுக்கு வருத்தப்பட முடியல உங்களால? அதுக்கு வருத்தம் இப்போ வரைக்கும் மாதேஷ் வாயில இருந்து வரல. அப்புறம் என்ன நீங்க தமிழ் நீங்க ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்த போறேன்றீங்களா? போய் எத்தனை பேர் இந்தி வேணும்னு சொல்லி கையெழுத்து போடுறாங்கன்றத நாங்க பார்க்க தான் போறோம். நாங்க காத்திருக்கிறோம் அந்த நாட்டுல. இந்தி வேணும் நாங்க எங்க சொன்னோம்? நான் தமிழ் வேணும்னு பேசிட்டு இருக்கேன். இந்தி வேணும் நான் எப்ப சொன்னேன்? ஹிந்தி வேணும் நான் எப்ப சொன்னேன்? நீங்க தமிழை காப்பாத்துற அளவுக்கு நீங்க பேசுறதா நீங்க முற்படுறீங்க. பிஜேபியோட திட்டம் என்ன? மறைமுகமா இந்தி சமஸ்கிருதம் தான் பிஜேபி. அப்புறம் என்ன தனியா பிரிச்சு பாக்குறீங்க? இல்ல எனக்கு புரியல. இன்னைக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் 5ஆம் வகுப்பு. இன்னைக்கு நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தினமும் நீங்க தமிழை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா சார்? சார் உங்களுக்கு இருக்குல்ல சார் ஒரு தமிழரா உங்களுக்கு வந்து ஒரு பச்சை தமிழனா நியூஸ் பேப்பர் படிக்க தெரியல மாதேஷ் சார். மாதேஷ் இங்க பாருங்க சார். ஆமா சார் இருக்கு சார், இந்த குறை இருக்கு சார். இருங்க ஒரு நிமிஷம். ஆனா நீங்க தமிழை வளர்க்க எவ்வளவு நிதி ஒதுக்கிருக்கீங்க? அப்படி நிப்பாட்டு. எவ்வளவு நிதி ஒதுக்கிருக்கீங்க? எவ்வளவு நிதி வாங்கி கொடுத்திருக்கீங்க? எத்தனை முறை அஸ்வினி வைஷ்ணவ் நீங்க போய் பாத்துருக்கீங்க? இந்த மாதிரி தர்மேந்திர பிரதானை பார்த்து ஐயா எங்க ஊர்ல 10ல 6 பேருக்கு தமிழ் படிக்க தெரியலையா, எங்க தமிழை காப்பாத்துறையா, நிதியை ஒதுக்குங்கயான்னு கேட்டு வாங்கி தர வேண்டியதானே நீங்க? இவ்வளவு பேசுறீங்க. 10,000 கோடி கொடுத்தாலும் நீ தமிழை கம்பல்சரி ஆக்காம தமிழ் எப்படி வாழும்? எப்படி மாணவன் படிப்பா? நீங்க உங்க திமுக கவர்மெண்ட்டுக்கு வாயில வாங்கி போறதுக்கு கேப்பீங்க, நிதி கொடுத்துட்டே இருப்பாங்களா சார்? இது வந்து என்ன வேண்டியது சார்? கொடுக்க வேண்டியது சார். ஐயே நீங்க ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. இந்த செம்மொழி சொத்தை கேட்கல சார், எங்களுக்கான உரிமையை கேட்கறோம் சார். எங்களுக்கான உரிமையை கொடுன்னு அரசாங்கம் கேக்குது சார். மாதேஷ் இங்க பாருங்க, காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு கேட்கறது வந்து உரிமை கிடையாது சார், பெருமையும் கிடையாது. இங்க இருந்து வரி வாங்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கா? நீ வரி கொடுத்தீங்களா? ஆமா, சீமான் தான் கேக்குறாரு. நீங்க ஒட்டுமொத்த பேரும் வரியை கொடுக்காம போனோம்னா என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? இத பாருங்க, சீமான் வந்து அறிவுக்கு ஒவ்வாத விதத்துல 1000 பேசுவார். அதுக்கெல்லாம் நல்லா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க வரி கொடுக்கல, மாநில அரசு வரி கொடுக்கல, காமெடி பண்ணாதீங்க. மக்கள் வரி கொடுக்குறாங்க சார். மக்கள் வாங்குற ஒவ்வொரு ஒரு சென்ட்ல இருந்து, ஒரு பேப்பர்ல இருந்து, ஒரு நோட்ல இருந்து, ஒரு பேனாவில இருந்து எல்லாத்துக்கும் வரி போகுது சார். மக்கள் நாங்க கொடுக்குறோம்.
நீங்க என்னமோ மாநில அரசாங்கம் எங்களுக்கு தூக்கி கொடுக்குற மாதிரிலாம் பேசக்கூடாது. மக்கள் நாங்க கொடுக்குறோம். ஆமா சார், அது அரசாங்கம் தான் கேட்டு வாங்கி தரோம். நீங்க ஒண்ணு கேட்டு வாங்கி தர தேவையில்லைங்க சார். 2000 எனக்கு வாங்கி கொடுக்குறோம் சார். நாங்க ஜனங்க நாங்க கொடுக்குறோம். நாங்க கொடுக்குற காசுல எங்களுக்கு நேஷனல் ஹைவேஸ் மத்திய அரசு போட்டு தருது. நாங்கள் கொடுக்குற காசில் தமிழக அரசு பள்ளி கட்டிடங்களை கட்டி தருது. நாங்கள் கொடுக்குற காசில் தேசிய இது 100 நாள் வேலை திட்டத்தில் எங்களுக்கு பணம் கொடுக்குது. நாங்கள் கொடுக்குற காசில் ஊராட்சியில் நடக்கிற அத்தனை திட்டங்களுக்கும் நிதி கொடுக்குது. யார் கொடுக்குறது? மத்திய அரசு. மத்திய அரசு கொடுக்கறத கல்விக்கு மட்டுமே. நான் ஒரு டேட்டா வச்சிருக்கேன். 2024 வருஷம் இப்ப ரீசெண்டா உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு வழக்கு போட்டது, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு. அப்ப நீதிமன்றத்தில் வாதம் வைக்கிறது அரசு தரப்பு வாதம். என்ன தெரியுங்களா? லிஸ்ட்ல கொண்டு போனது யாரு? இப்ப மாநில பட்டியல கொண்டு வர சொல்லி கொண்டு போயிட்டாங்க சார். கொண்டு போயிட்டாங்க. யாரு கொண்டு போயிட்டாங்க? கொண்டு போனது யாரு? காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். யார் அப்ப கூட்டணி? திமுக கூட்டணி தான். அப்புறம் என்ன? இன்னைக்கு மாநில பட்டியல வேணும்ன்றாங்க. கச்சத்தீவை மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றாங்க. கச்சத்தீவை தார பார்த்துட்டு நீங்களே டிராமா பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஒரு டிராமா தானே இது. இப்ப வேணும்னு ஒரு கோர்ட்ல ஒரு வாதம் நடக்குது. அன்னைக்கு டேட்டா படி 2005-2006 நிதியாண்டில் 23% தான் கல்விக்கு மத்திய தொகுப்புல இருந்து நமக்கு நிதி வந்திருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. நீங்க வக்கீல் வேணா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, என்கிட்ட இருக்குது, அதுக்கான இதே இருக்குது, கோர்ட்ல நடந்த வாதமே இருக்குது. 2005-2006 நிதியாண்டு. 2018 நிதியாண்டுல அதுவே 8% குறைஞ்சிருக்கு. வெறும் 8% தான் ஒன்றிய அரசு நிதியே ஒதுக்கி இருக்குது. மீதி எல்லாம் மாநில அரசு தான் வந்து அந்த செலவினங்களை பார்த்துருக்கு. இப்போ 2 பேர் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் வந்து தமிழ் சமூகத்தில் இருக்கிற அடுத்த தலைமுறை தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. இங்க ஒரு மொழியாக கூட தமிழை படிக்காம டிகிரி வரைக்கும் வந்துடுறாங்க. இங்க வந்து இந்தி திணிப்பு கிடையாது, தமிழ் திணிப்பு தான் நடந்திருக்கு. தேசிய கல்விக் கொள்கையில ஒரு மொழி திணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழி தமிழ். இதை நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? காசி விடு, காசி விடு, காசி விடு. 55,000 கோடி ரூபாய்க்கு டாஸ்மார்க்ல சம்பாதிக்கிறீங்கல்ல, தூக்கி கொடுக்க வேண்டியதானே? இதெல்லாம் ஒரு வாதமா? இதெல்லாம் ஒரு வாதமா? இது வாதம் இல்லாம நீங்க வைக்கிறதுக்கு பேர் வாதமா? நீங்க வந்து உங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சம்பாதிக்கிறதுக்காக ஆட்டையை போட்டு செட்டில் ஆகிறதுக்காக நீங்க காசு கொடுன்னு கேட்டுட்டே இருப்பீங்க. கொடுத்துட்டே இருப்பாங்களா சார்? நான் கேக்குறது உரிமை சார், மாநில உரிமையை கேக்குறேன். எது உரிமை கொடுக்கிறது உங்க வேலை சார். யார் சொன்னா? வாங்குன காசை யார் சொன்னா? நான் 1 ரூபா கொடுக்குறேன்ல, 50 காசு உனக்கு தானே கொடுத்தேன். 50 காசு தானே மத்திய அரசு கொடுத்தேன். அந்த 50 காசுல நீ என்ன பண்ண? அந்த 50 காசுல விழுப்புரத்துல வெள்ளத்தை எல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டது போனீங்க. அந்த 50 காசுல இருங்க ஒரு நிமிஷம். அந்த 50 காசுல மாநில அரசு என்னங்க பண்ணுது? இதுக்கு பதில் சொல்லுங்க. 1 ரூபாய் கட்டுறோம், மத்திய அரசாங்கத்துக்கு 50 காசு கொடுத்துறோம், மாநில அரசாங்கத்துக்கு 50 காசு கொடுக்குறோம். 50 காசு வாங்குறீங்கல்ல, என்ன பண்றீங்க நீங்க? எங்க பாரு, அதுக்கு தான் அவங்கள்ட்ட தான் காசு கேக்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? எங்கள் சிஎம் சொல்றாரு, எங்கள் உரிமையை தான் நாங்க கேக்குறோம். உங்கள் தனிச்சொத்தை கேட்பது போல் திமிராக பேசுவது நல்லதல்ல. இப்படியே பேசினால் தமிழர்களின் தனி குணம் என்னன்னு டெல்லி பார்க்க வேண்டியது. நீங்க முதல்ல ஸ்டாலின் பார்க்க வேண்டியிருக்கும். முதல்ல தமிழ்ல பழமொழி சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ் திருக்குறளை சொல்றாங்க பட்ஜெட்ல. அதுக்கு கவுண்டர் இவரு தெலுங்கு திருக்குறள் சொல்ற, தெலுங்கு பழமொழி சொல்ற. அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. என்னத்தையாவது சொல்லாதீங்க. நீங்க எங்க சொன்னாரு? பேரு பெத்த பேரு தாக நீர் லேது. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பழமொழியை ஞாபகம் வச்சிருக்கிறேன். எனக்கு தெலுங்கு பழமொழிலாம் தெரியாது. நான் ஸ்டாலினா? நீங்க முதல்ல தமிழர்களுடைய தனி கோபத்துக்கு நீங்க ஆளா போகல சார். நீங்க சமீபத்துல ஒரு பெரிய மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டதுல ஒரு கிராமமே போய் தத்தெடுத்தீங்களா? வீடெல்லாம் கட்டி கொடுத்தீங்களா? பேரிடர் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நம்ம ரொம்ப ஆக்கப்பூர்வமா பேசலாம் சார். கத்தி கூப்பாடு போட வேண்டாம் சார். பேரிடர் நிவாரண நிதி கேட்டு 37,000 கோடி கேட்டிருக்காங்க தமிழக அரசு. இந்த கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு தெரியுமா தெரியாதா? அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப நாம பேசிட்டு இருக்க இந்த நேரம் ஒரு பிரேக்கிங் நான் பார்த்துட்டு வரேன். ஒரு தகவல், பேரிடர் நிவாரண நிதி ஒரு சில ஸ்டேட்டுக்கு ஒதுக்கி இருக்காரு. ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, இன்னும் சில பிஜேபி ஆளும் மாநிலங்கள். பிஜேபிக்கு நெருக்கமா யாரெல்லாம் கூட சந்திரபாபு நாயுடு அந்த மாதிரி ஆட்களுக்கு 1554.99 கோடி இப்போ வந்து நிதியை வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு அமித்ஷா. இதுல தமிழ்நாடு இல்ல சார். சார் இதுல கோவம் வரணும் சார் நமக்கெல்லாம். ஏன் சார் 37,000 கோடி நிதி பேரிடர் நிவாரண நிதி கேட்கறோம்ல சார்? ஏன் சார் இதில் இந்த லிஸ்ட் இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் அவ்வளோ அக்கறைப்படுற இந்த பிஜேபி கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு ஏன் சார் நிதி கொடுக்க மறுக்குது? திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் 4 மாவட்டம். சாத்தனூர் அணையை நீங்க அறிவில்லாம திறந்து வச்சதுனால என் வீடு போச்சு. சார் நான் என்ன சப்ஜெக்ட் கேட்கிறேன் சார்?
நான் என்ன கேள்வி கேட்டேனோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டு ஒண்ணுதான். நீங்க தப்பு நடந்தது ஸ்டாலின் வாயில வாங்கி போட்டுக்கிறதுக்கு நீங்க கத்துறீங்க. இல்ல சார், என் மக்களுக்கு வரல, நான் பேசுறேன். மக்களுக்கானதா சார் கேக்குறாங்க. படிக்கிற பசங்களுக்கு மகேஷ் அவங்க வீட்டுக்கு அமைச்சர் மகேஷ் ஆமாங்க வீட்டுக்கு தாங்க எடுத்து போறீங்க. இதெல்லாம் சரியான ஆமா வீட்டுக்கு தான் எடுத்து போறீங்க. சரியான வாதம். என்ன சரியான வாதம்? பெரிய அம்பானியா நீங்க பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சீங்களா? ஊர் அடிச்சு வலையில போட்டு என்ன பெரிய பேச்சு பேசுறீங்க? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இந்த பாருங்க, கேள்விங்கிற பேர்ல கேட்டுட்டே இருக்கீங்க. கேள்வினா கேட்கறது, கேட்டுட்டே இருக்கிறது இல்ல. 1 மணி நேரம் கேட்கறீங்க, நான் ஒரு லைன் பேசினா அப்படியே குறுக்கால பூந்துறீங்க. கொஞ்சம் அமைதியா இருக்க, நான் பேசிடுறேன். இந்த 4 மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுக்கு நாங்க நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிருங்க சார். ஏங்க நீங்க பேசுங்க. எப்பா கேமரா வாரியா, கேமரா ஆஃப் பண்ணுப்பா. நீங்க என்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ண டைரியில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் பேசிட்டு அந்த ஃபோனில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டி ஏஞ்சி போங்க. நியூஸ் ரைட்டர் மாதிரி ஒரு லைன் பேசுறதுக்கு குறுக்க பேசிட்டு இருந்தால் அதுக்கு இது கேள்வி கேட்கணும். இல்லை கேட்குறேன், எது கேள்வி கேட்கணும்? இது என்ன அதுக்கு இன்டர்வியூ? நான் சொல்லுவேன், நீங்கள் கேளுங்க. 4 மாவட்டம் சாத்தனூரை நீங்கள் அறிவில்லாமல் திறந்து வச்சிங்க. 931 கோடி கொடுத்தாரு மோடி. 931 கோடியை வீட்டுக்கு அப்படியே பிரித்து கொடுத்துருந்தா 63,000 ரூபாய் கொடுத்துருக்கலாம். நான் ஒன்றும் உங்கள் காசை கேட்கல சாமி, புண்ணியவா மோடி கொடுத்தாருல அதை கொடு. ஆனால் நீங்கள் கொடுத்தது 2,000 ரூபா. அதுவும் அதில் 1000 நொட்டம். கூரை வீடு போனால் தான் தருவாங்களாம், ஓட்டு வீடு போனால் தரமாட்டாங்களாம். ஏன் ஓட்டு வீட்டில் வாழறவங்கள ரோட்டுக்கு போவானா? நான் ஜனங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். நீங்க இந்த அறிவாலயத்துல சொத்து சேர்க்கறதுக்கு நீங்க கட்டிட்டு கிடறீங்க சார். ரெஸ்கியூ ஃபேக்டரிக்கான செலவெல்லாம் யார் ரெஸ்கியூ பண்ணது? நாங்க ரெஸ்கியூ பண்ணது நாங்க. அதுக்கான செலவுகள்லாம் இல்லாம நீங்க 63,000 பிரிச்சு கொடுக்கலாம்னு என்ன கணக்கு இதெல்லாம்? ஏடா சும்மா இருங்க சார், நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க சார். பிஜேபி கால்குலேட்டர் நீங்க ஒண்ணுமே கிழிக்கல சார். ஒரு போட்டு கூட அனுப்பல சார். ஒரு நாளுக்கு சோறு கூட போடல சார். நீங்க ஒண்ணுமே பண்ணல. 10 பிசாக்கு புண்ணியம் இல்லை உங்கள் அரசாங்கத்தினால, உங்கள் கலெக்டர்னால. ஒரு நாள் மண்டபத்தில் தங்க வச்சுட்டு அடுத்த நாள் தண்ணி வரைகிறதுக்குள்ளே கடலூர் கலெக்டர் விரட்டி விட்டார். நான் அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 2 நாள் நீங்கள் மண்டபத்திலே தங்க வச்சிங்க. என்னமோ நீங்கள் கீச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்து எங்களை மீட்டுச்சு. மாநில பேரிடர் மீட்பு குழு எங்கே போச்சு? மொத்த அரசு இயந்திரமும் அங்கே தான் இருந்தது, அங்கே தான் இருந்தாங்க. இல்ல சார் 37,000 கோடி வேணும்னு கேக்குறாங்க. நான் சொல்றேங்க ஒரு 10,000 கோடி, ஒரு 10 ஊர் சொல்றேன், ஒரு 20,000 கோடி, ஒரு 10 ஊர் சொல்றேன். இந்த 5-6 ஸ்டேட் தைரியம் இருந்தா, மாதேஷ்க்கு தைரியம் இருந்தா அந்த மைக்கை தூக்கிட்டு போய் அந்த 10 ஊர்ல நின்னு அரசியந்திரம்லாம் இங்க இருந்தான்னு சொல்லிட்டு வந்துருங்க. அவ்வளவு வெறியில இருக்காங்க ஜனங்க. சார் கல்விக்கான நிதி இங்க உட்கார்ந்துட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு சார் அரசியந்திரம் நீங்க வந்து பாத்தீங்களா? அரசியந்திரம் இல்ல சார், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபண்டிங் வரல சார். ஒருத்தரும் வரல சார். நாங்க செத்தமா போச்சமான்னு பாக்குறது கூட ஒருத்தன் வரல சார்ங்கற. அரசியந்திரம் பூரா இருந்தான். என்ன அரைச்சிட்டு இருந்தது அரசியந்திரம்? ஏன் சார் நீங்க வேற? இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். தமிழ் மாணவன் தமிழ் படிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு வேணுமா வேணாமா? தேசிய கல்விக் கொள்கை வந்தாதான் அதுக்கு வாய்ப்பு. நான் தமிழுக்காக கட்டிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி அடுத்த மொழி மேல வன்பத்தை தூவுறதுக்காக நான் கத்தல. என் மொழி இங்க பேசப்படணும். ஏன் தினமலர் தினத்தந்தி படிக்க தெரியல? அவங்க திருக்குறள் இருக்கிற நடைமுறையிலேயே இதை சாத்தியப்படுத்த முடியுமா? முடியாது. முடியல. ஏன் முடியாது? முடியல. ஏன் முடியாது? எப்படி முடியும்? எப்படி முடியும்? முடியும். அதுக்கு நீங்க தாங்க பதில் சொல்லணும். முடியும். எப்படி முடியும்? ஏற்கனவே இருக்கு, நடைமுறையில் இருக்கு. நீங்க சொல்ற மெட்ரிகுலேஷன்லயும் சிபிஎஸ்சிலயும் இல்லன்றீங்க. சிபிஎஸ்சில ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்றத அழுத்தமா சொல்ல முடியும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜுக்குமே வித்தியாசம் தெரியல. ஆனா ஆத்தாத்துன்னு ஆத்துவீங்க சொற்பொழிவு இல்ல இல்ல. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்றது பயிற்று மொழி. பயிற்று மொழி தமிழா இருக்கணும்னு சொல்றேன் சார். இங்க தாய்மொழி தான் சார் முதல்ல படிக்கிறான் எல்லாரும். ஐயோ ஏமாதேஷ், நான் சொல்றதே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு 1000 அரசியல் காரணம் இருக்கலாங்க. நம்ம தாய்மொழிங்க. கொஞ்சமாவது மனித நேயத்தோடு யோசிச்சு பாருங்க. 10 பசங்கள்ல 6 பசங்களுக்கு தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்க தெரியலங்க. அவன் எப்படிங்க திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் படிப்பான்? நம்முடைய வாழ்வியல் அறம் எப்படிங்க வாழும்? இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை வந்தால் மட்டும்தான் தமிழ் வாழ்வதற்கான வாய்ப்பு. இங்க ஒரு மொழி திணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ் தான் திணிக்கப்பட்டிருக்கிறது. 2020 இருந்து நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒரு நாள் எடுத்து பாருங்க. இன்னைக்கு 2026, 6 வருஷமா ஒரு டாக்குமெண்ட் உங்களால பார்க்க முடியலையா? தேசிய கல்விக் கொள்கையை எடுத்து பாருங்க. தமிழ் மொழி வாழ்வதற்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு. அதனால பாஜக அது வந்தாகணும்னு சொல்லுது. நீங்க என்ன சார் இந்திய திணிக்கிறாங்க? தெலுங்கு படிச்சுட்டு போங்க, மலையாளம் படிங்க. கடந்த 8 ஆண்டுகளில் தமிழை வளர்க்கணும், தமிழை காப்பாற்றணும்னு நினைக்கிற திரு அஸ்வத்தாமன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி உண்மை அப்படின்னு நீங்க புலம்புறீங்கல்ல, நீங்கள் புலம்புவது உண்மையா இருந்தா இந்த வேலையை நீங்க மாத்தி அமைச்சிருக்கணும். நான் ஏன் புலம்புறேன்? மாத்தி அமைச்சிருக்கணும். ஏன் புலம்புறேன்? உங்க அரசாங்கம் இல்ல, உங்கள மாதிரி தமிழுக்கு விரோதி இல்ல, உங்கள மாதிரி தமிழுக்கு துரோகி இல்ல, உங்கள மாதிரி தமிழ் அழியணும்னு நான் நினைக்கல. பிஜேபி தமிழுக்கு விரோதி சார். ஒரு தமிழனா நான் புலம்பிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி அரசியல் அரிப்பு எனக்கு இல்ல. தமிழ் அழிக்கிறது தான் என்னோட சித்தாந்தம். ஈவே ராமசாமி வழி வந்தவங்க இல்ல நாங்க. அதனால புலம்புறேன்.
புலம்பிதான் ஆகணும். ஏன்னா தமிழ் மொழியை செத்துட்டு இருக்கேன். தமிழுக்கு வெறும் 74 கோடி ரூபாய், சமஸ்கிருதத்துக்கு 1488 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க கடந்த 8 வருஷத்துல. கேள்வி கேட்டீங்கல்ல, அப்படியே அந்த போனை சுவிட்சா இது இப்போ ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் வச்சு நான் பதில் சொல்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும். குறுக்க பேசினா கெட்டகம் வந்துடும். செம்மொழி ஆக்கணின்னு சொல்லி நீங்க சீன் போட்டிங்களா கருணாநிதி பீரியட்ல? போட்டிங்களா இல்லையா சார்? ஆமா சார், தமிழ் போட்டிங்களா? போட்டிங்களா? செம்மொழி அங்கீகாரம் வாங்கி கீழ்ச்சிங்கல்ல. செம்மொழி ஆய்வு நிறுவனம் எங்க அமைச்சிங்க சொல்லுங்க பாப்போம். கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் செம்மொழியானதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. ஏஆர் ரஹ்மானை வச்சு பாட்டு போட்டிங்கல்ல, கௌதம் மேனனை வச்சு டைரக்ட் பண்ணீங்கல்ல, 10-15 நடிகர்கள் பீச்சில் அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்கல்ல செம்மொழியான தமிழ் மொழின்னு கத்திக்கிட்டு. செம்மொழி ஆய்வு நிறுவனம் எங்கே அமைக்கப்பட்டது சொல்லுங்கள்? எங்கே அமைக்கப்பட்டது தெரியுமா? பெங்களூரில் ஒரு வாடகை கட்டடத்தில் ஒண்டி கொடுத்ததில். அங்கே வச்சு நீங்கள் செம்மொழி ஆய்வு பண்ணி தமிழை வளர்க்க போகிறீங்களா? அதற்கு தரமணியில் 5000 கோடி ரூபாய் கொடுத்து மிகப்பெரிய ஆய்வு நிறுவனம் அமைச்சு இன்னைக்கு இருண்ட காலம் சொல்லுவாங்க தெரியுங்களா, கலப்பிரர் காலம், அது வரைக்கும் ஆய்வு பண்ணி செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் நூல்கள் வெளியிடுது. காரணம் மத்திய அரசு. புரியுதா? இந்த கதையெல்லாம் வேற எங்கேயா போடணும் சார். இருமொழி கொள்கைன்றது தமிழ்நாட்டினுடைய கொள்கை, நீண்டகால கொள்கை. அப்படி சொல்லிதான் 1965-67 இப்படி இல்ல, இது உறுதிமொழி, இதுதான் நம்முடைய கொள்கைன்னு அப்படி இல்ல சார் பிரகடனப்படுத்தப்பட்டு நடைமுறையில அப்படியே போயிட்டு இருக்குது. சரிங்களா? இல்ல இல்ல ஆமா சார், ஆமா சார். 67 அதான் சார். அப்படிதான் கரெக்ட். சின்ன திருத்தம் மட்டும் சொல்றேன். 2 இந்திய எதிர்ப்பு போராட்டங்களிலும் இந்தி கட்டாய மொழியாக இருந்தது. இப்போ இந்தியே இல்ல, 3வதாக ஒரு மொழி தான் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க உணர்றீங்களா இல்லையா? இல்ல இல்ல, அங்க நீங்க இல்ல, அங்க நீங்க என்ன கொண்டு வரணும்ன்றதுக்காக இப்படி நீங்க வந்து சுத்தி வளைச்சு கொண்டு வந்தாலுமே அது அங்க வந்து நிக்குது. உணர மாட்டீங்களே. இப்போ உத்தரப்பிரதேசத்துல 3 மொழி இருக்கு. அவங்க இந்தியும் இங்கிலீஷும் தவிர 3வது ஒரு மொழி படிக்கிறாங்க. தமிழ்ல படிக்கிறாங்களா? ஆமா மதேஷ். தமிழுக்கு அங்க எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க சொல்லுங்க சார். யூபில சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். சொல்றேன், டேட்டாவோட பேசுறேன். டேட்டாவோட எங்க சிஎம் ட்ட வாங்கி சார். இருமொழி கொள்கையை ஆதரித்தவர்கள் அன்றைக்கு யாருன்னு தெரியுங்களா? அன்றைக்கு நான் சொல்லிடுறேன் சார். ஒரே ஒரு கேள்வி. ராஜாஜி சுதந்திரா கட்சி இருமொழி கொள்கையை ஆதரித்து ஓட்டு போட்டுருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் இப்போ 3 மொழி தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம், தமிழ்நாட்டுக்கு எக்ஸெப்ஷன். இந்தி அலுவல் மொழின்னு சொன்னாங்கல்ல 76ல, சொன்னாங்களா இல்லையா? நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சொல்றத கேளுங்க மதே. இந்தி அலுவல் மொழின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு எக்ஸெப்ஷன் இப்போ வரைக்கும் இருக்கு. இந்திக்கே இங்க வேலை இல்லைங்கிறேன். நீங்க அப்புறம் திருப்பி எக்ஸெப்ஷன் இந்தி இருக்கு இந்தி இருக்கு. நான் இந்தியை பத்தி பேசவே இல்லை, நான் தமிழை பத்தில பேசிட்டு இருக்கேன். நம்ம 40 நிமிஷமா உட்காந்து நான் தமிழை பத்தி பேசுறேன். எனக்கு தமிழ் மேல அக்கறை இருக்கு. நீங்க என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு அந்த வேதனையை நல்லா கடத்த முடியல. அது எப்படி உங்களால் அதில் அந்த வேதனை படாமல் இருக்க முடியுதுன்னு எனக்கு புரியல. 10 குழந்தைங்கள்ல 6 குழந்தைங்களுக்கு தமிழ் தெரிலப்பா, அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தெரியாமல் போயிடுன்றேன். நரிக்குறவ பாஷை மாதிரி ஆயிடுங்க, எழுத்து வடிவம் இருக்காதுங்க, பேச்சு வடிவம் மட்டும்தாங்க இருக்குங்கிறேன். அந்த வேதனையை என்னால் கடத்தவே முடியலையே. எனக்கு எதிரில் உட்காந்துருக்கிறது தமிழ்னா இல்லையானு எனக்கு தெரியலையே. தமிழ்நாட்டில் தமிழை நான் காப்பாற்றணும், தமிழ் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு மொழி அப்படின்னு எல்லாம் வந்து மோடி பேசல. சரிங்களா? இங்க என்ன வேணும்ன்றத அவர் பேசிட்டு சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ்னு பேசின சொன்னாரு. ஆனா நிதி 1458 கோடி 76 கோடி எங்க இருக்குது? ஒரு பிரதமர் எங்க இருக்குது? ஏனி வச்சா எட்டுமா? ஒரு பிரதமர் காட்டுங்க, ஒரு பிரதமர் காட்டுங்க. இந்திய அரசியல் வரலாற்றுல சமஸ்கிருதத்தை விட தமிழ் மூத்த மொழின்னு பேசின ஒரு பிரதமர் காட்டு. இல்ல சார், இருமொழி கொள்கையை ராஜாஜி சுதந்திரா கட்சி ஆதரித்து வாக்கு செலுத்திருக்கு. இருமொழி கொள்கை ஏன் வந்தது? ஏங்க நீங்க முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு நான் எதிரானவனே கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்க அப்பா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒரு விருதாச்சலத்தில் கொலஞ்சப்பர் காலேஜில். நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு என்னைக்குமே எதிரானவன் கிடையாது. இந்திய எதிர்ப்பு நடந்தது சரின்றவன் நான். நீங்க அந்த வரலாறு புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. இந்தி திணிக்கப்பட்டது, அப்பொழுது தமிழகம் அதை எதிர்த்தது. 100% சரிங்கிற நான். ஆனா 3வதா ஒரு மொழி அரசு பள்ளி மாணவனுக்கு மட்டும் படிப்பதை நீங்க கெடுக்கிறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அங்கதான் நீங்க வந்து என்ன பண்றீங்க? நீங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கல்வி கொள்ளை அடிப்பதற்காக. இது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம், கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயம். மறைமுக இந்தி எப்படி மறைமுக இந்தி திணிப்பா இருக்கும்? 3வது மொழி எடுத்துக்கோங்க, இந்திய படிக்காதீங்க, வேற மொழி படிங்க. பிஜேபி ஆசை அதுதானே சார். எப்படி பிஜேபி? நாங்க அமித்ஷா எதுக்கு சார் 22,000 ஆசிரியர் போட்டுறோம் நாங்க வடகிழக்கு மாநிலத்தில் போட்டோம்னு சொல்றாரு. அமித்ஷா பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. 22,000 தமிழ் ஆசிரியர்கள் நான் போட்டுருக்கேன்னு சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நீங்க செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு இத்தனை 1000 கோடி ஒதுக்கணும்னு சொன்னோம். மாதேஷ் சந்தோஷப்பட்டு அப்படியே பூத்து குலுங்கிட்டாரா? குலுங்கி இருக்கணும்ல. கலர்பிற காலம், தமிழகத்தினுடைய இருண்ட காலம், வரலாற்றுல புத்தகமே இல்லை. இன்னைக்கு செம்மொழி ஆய்வு நிறுவனத்திலிருந்து புத்தகம் வருது. மாதேஷ் சந்தோஷத்துல அப்படியே குதிச்சுட்டாரா?
உங்களுக்கு தமிழ் மேலே அக்கறை இல்லைங்க. என்னைக்கு நான் இப்போ அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத படிக்க தெரிலன்னு சொல்லியும் அதுக்கப்புறமும் நீங்கள் அரசியல் பேசுனீங்களோ உங்களுக்கு தமிழ் மேலே சத்தியமாக அக்கறை. இருமொழி கொள்கை சரியா மும்மொழி கொள்கை தேவை? இருமொழி கொள்கைன்னு முதல்ல சொல்லாதீங்க. அரசு தனியார் பள்ளிகள்லையும் இருந்தால் தான் அதுக்கு பேர் கொள்கை. தனியார் பள்ளியில் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இருமொழி கொள்கை என்று ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்தியை திணித்ததுனால ஏற்பட்டது. இங்கே இந்தியை எங்கே திணிக்கிறாங்க? அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் சொல்றது. அமித்ஷாவுக்கு அதான் ஆசை, மோடிக்கு அதான் ஆசை. எப்படி நீட்சி சார்? ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒன்று கொண்டு வருதுனாவே அது அங்கதான் வந்து நிக்கும்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வரலாறு தெரியலனா நான் என்ன மதேஷ் பண்றது? இது வரலாறு சார், இருமொழி கொள்கை வரலாறு நான் சொல்றேன் சார். உங்க கட்சியில இருக்காரு மூத்த தலைவர் HV அண்டே, அவர் இருமொழி கொள்கைக்கு ஆதரவா ஓட்டு போட்டுருக்காரு சார். அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுவாங்க சார். ஏங்க நான் உங்களுக்கு அண்டேவை போய் கேளுங்க. ஐயோ மதேஷ், நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? எனக்கு புரியுது சார். 1967 நான் இருந்திருந்தா நானும் இருமொழி கொள்கைக்கு ஆதரவா தான் பேசியிருப்பேன். புரியுதா புரியலையா? இப்ப அதற்கான அவசியம் எங்க இருந்து வந்தது? அப்ப திணிச்சாங்க, இப்ப எங்க திணிக்கிறாங்க? இப்பவும் திணிப்புன்றாங்க. ஐயா, அப்ப அறிவு இல்லாம 1000 சொல்லுவாங்க. அப்ப நம்ம உட்கார்ந்து பேசணும் தானே, அதான அறிவுபூர்வமான உரையாடல். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதுக்கு வந்து உங்க ஊர்ல உங்க லாங்குவேஜ் பேசுங்க, கர்நாடகாவில் கன்னடத்துல பேசிக்கோங்க, கேரளாவில் மலையாளத்துல பேசிக்கோங்க, தமிழ்நாட்டில் தமிழ்ல பேசிக்கோங்க, ஆனா வேற ஊருக்கு வந்தா ஹிந்தி பேசுங்கன்னு ஏன் சொன்னாரு? மதேஷ், இப்போ நீங்க வெள்ளை கலர்ல கிரே கோடு போட்ட சட்டை போட்டிருக்கீங்க. நான் மஞ்சள் சட்டை போட சொல்றேன். உங்களை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து 2 பேரை வச்சு பிடிச்சி அப்போ நப்பி சட்டை போட வைக்கிறேன்னா அது திணிப்பு. ஆமாம். நான் வந்து ஒரு 10 கலரில் சட்டையை வச்சுருக்கேன். மதேஷ் உங்களுக்காக இந்த 10 சட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் போட்டுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இது எப்படி மதேஷ் திணிப்பாகும்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதுக்கான இம்ப்ளிமெண்ட்டே குறைஞ்சபட்சம் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில கூட உங்களால பண்ண முடியலையா சார்? இல்லைங்க, கேந்திர வித்யாலயாக்கு நான் வரேங்க. இந்த கேள்விக்கு நீங்க அந்த அமித்ஷாஜி மேட்டர் இருக்குல்ல 10வது தடவை கேட்டீங்க. தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திரும்ப ஆமா. ஏன் அவர் வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்தா ஹிந்தி பேச சொல்றாரு? என் நிலைமையை வச்சு பாருங்க. ஒரே கேள்விக்கு எத்தனை தடவை பதில் சொல்ல முடியும்? என்ன சொன்னீங்க இதுக்கு? அவர் ஏன் அப்படி சொன்னாரு? செம்மொழி ஆய்வு நிறுவனம்னு ஒரு விஷயம் சொன்னல. ரெண்டாவது, 23 கோடி பேர் இருக்கான் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் ஹிந்தி பேசுறேன். அவனுக்கு எத்தனை ஆசிரியர் தேவைப்படும்? 8 கோடி பேர் இருக்கிற தமிழகத்துக்கு எத்தனை ஆசிரியர் தேவைப்படும்? இது பதில் சொல்லணும் இல்லையா? ஞாபகம் வருதா இல்லையா? எத்தனை தடவை பதில் சொல்ல முடியும் ஒரே கேள்விக்கு? நீங்க உங்களுக்கு தமிழ சரியா கத்துக்கிட்டு இருக்கான் என் மாணவன், அப்படிதான் அர்த்தம். அதனாலதான் நம்ம போடல, ஆசிரியர்கள் நியமனத்தை பண்ணல. கரெக்ட், அப்படிதானே வச்சுக்க முடியும். 10th எத்தனை பேர் தமிழ்ல ஃபெயில்? 10th நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். பதில் சொல்ற மாதிரி இதுதான் பதில். உங்களுக்கு புரியலன்னா அது ஏன் பிரச்சனை? எனக்கு புரியுது. என்ன புரியுது? தமிழ்ல 10th எத்தனை பேர் போன பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனான்னு எடுத்து பாருங்க. நீங்க தமிழை வளர்த்த லட்சணம் என்னன்னு தெரியும். உங்களுக்கு புரியலையா? டிஎஸ்பியா வர்றவங்க, அட்வொகேட்டா வர்றவங்க, ஒரு ப்ரொஃபஷனலுக்கு வர்றவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலீங்க. நீங்க வந்து இது என்ன சொல்றது, எழுத படிக்க தெரிஞ்சா அது கல்வி அறிவு சதவீதம்னு கேரளாவில் சொல்றாங்க. கேரளாவில் வந்து நீங்க என்ன பண்றீங்க, வெறும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சோன்னு சொல்லிட்டு நாங்க 100% கல்வி அறிவுன்னு சொல்றீங்க. ஆனா தமிழகத்துல வந்து 50% நாங்க உயர்கல்விக்கு போறோம்னு பெருமையா பேசுறீங்கல்ல. 50% உயர்கல்விக்கு போறான்ல, அவனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல மதேஷ். இது வேதனையான விஷயமா தெரியல உங்களுக்கு? ஆங்கிலத்தில் பேச்சு வடிவம் தெரில, தமிழில் எழுத்து வடிவம் தெரில. இது என்ன? இது நீங்கள் எப்படி இதை நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? தாய்மொழி தெரிலனா எப்படி அவனால் அறிவியலை புரிஞ்சிக்க முடியும்? இப்போது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணும்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. எல்கேஜி யூகேஜி இருக்கணும்னு சொல்லுது. காலை உணவு கொடுக்கணும்னு சொல்லுது. இதெல்லாம் ஏன் சொல்லுதுன்னு தெரியுங்களா? ஒரு குழந்தை மதேஷ், இப்போ உங்களுக்கும் பசங்க இருக்காங்க, எனக்கும் பசங்க இருக்காங்க. அந்த பசங்க வீட்டில் பேசுகிறது தமிழ், அவங்களுடைய தாய்மொழி. ஒரு கடையில் ஒரு உறவுகள்கிட்ட பேசுகிறது தமிழ் மொழி. சிந்திக்கிறது தமிழ் மொழியில், கனவு காண்றது தமிழ் மொழியில். ஆனால் அவன் ஸ்கூலுக்கு போய் சயின்ஸ் மட்டும் இங்கிலீஷில் படிக்கிறான். அதனால் அந்த சயின்ஸ் அவனுக்கு அந்நியப்பட்டு போயிடுது. அதை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அவன் நினைக்கிறான். மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்தில் இது சரி. ஏன்னா மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் பசங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட சிஸ்டம். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை இப்போ என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு விஷயமும் அச்சில் இருக்கின்றதுக்காக நீ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேடு, நீ படி, நீ அதை புரிஞ்சுக்கோ, உன் மனசுக்கு சரின்னு பட்டா ஏற்றுக்கோ. இதுதான் பேசிக். அதாவது இந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வரும்பொழுது, இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும்பொழுது இதன் அடிப்படையில் தான் அந்த கல்விக் கொள்கையை அமைப்பதற்கு குழு அமைக்கப்பட்டது. அதோடைய நோக்கம், ஸ்கோப் அண்ட் பர்வியூவே அதுதான். புரியுதுங்களா? இப்போ இந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்மொழியில் குழந்தைங்களை குறைந்தபட்சம் அந்த அடிப்படை கல்வி இருக்கு இல்லைங்களா, 5ஆம் வகுப்பு வரை, அதை படிச்சிங்கன்னா அவன் அறிவியலையும் கணக்கையும் மற்ற பாடங்களையும், மொழியை சொல்லலை நான், மற்ற பாடங்களையும் அவன் புரிந்து கொள்வான். புரிந்து கொள்ளுகிற தன்மை என்பது அடிப்படையில் அவங்களுக்கு வந்துடும். அதற்கு பிறகு அவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்க,
அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. இதுதான் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுகிற ஒரு விஷயம். அதுதான் நான் சொல்கிறேன், பயிற்று மொழி. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்தால் அந்த மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி போன்ற பள்ளிகள், கேந்திரிய வித்யாலயா எல்லாத்துலேயும் தமிழ் தான் முதன்மை பாடம்னு சொல்ல போறீங்களா? யார் சொன்னது இப்படி? யார் சொன்னது? ஆமா, இதுல இல்லையே இத்தனை லாங்குவேஜ் இருக்கே. அதுல தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, பாலி, பாரசீகம், பிரகிருதி, சமஸ்கிருதம், இந்தி இதெல்லாம் இருக்குல்ல. இதையெல்லாம் தான் நாங்க கொண்டு வர முடியும். அது மூன்றாவது மொழி மாதேஷ். நீங்க படிக்கிற பட்டியல். ஆமா, நான் சொல்றது பயிற்று மொழி மாதேஷ். இல்ல சார், எங்க அரசு நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சீங்களா இங்கிலீஷ்? நான் தமிழ் மீடியத்துல படிச்சேன் சார். நானும் தமிழ் மீடியத்துல படிச்சேன். இன்னொரு நான் ஒரு விசேஷம் சொல்லவா? எங்க அப்பா அம்மா 2 பேருமே ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்ஸஸ், தலைமை ஆசிரியர்கள். நீங்க எத்தனை பேர் அப்படி படிக்க வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. எங்கள் அம்மா எந்த பள்ளியில் பாடம் எடுத்தாங்களோ அந்த பள்ளியில் தான் நான் படித்தேன். அரசு பள்ளியில் தான் படித்தேன். எங்கள் அண்ணனும் அப்படி தான் படித்தாங்க, எங்கள் தங்கச்சியும் அப்படி தான் படித்தாங்க. அவங்க அதை கொள்கையாகவே வச்சுருந்தாங்க. நாங்கள் அரசு பள்ளியில் பாடம் எடுக்கிறோம், எங்கள் குழந்தைங்க எங்கள் ஸ்கூலில் தான் படிக்கணும், நாங்கள் போய் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அனுப்பக்கூடாதுன்னு என்னுடைய அப்பா அம்மா ஒரு கொள்கையை வச்சுருந்தாங்க. அதனால தான் நான் இவ்வளோ இதுவாக பேசுகிறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ் மீடியத்தில் படிக்கிற போது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இது நான் மட்டும் சொல்லலை, உலகத்திலேயே ஃபின்லாந்து இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க. ஃபின்லாந்தோடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நாம் 2 பேரும் போய் ஃபின்லாந்தில் செட்டில் ஆகிறோன்னு வைங்களேன். நம்ம வீட்டு பசங்களுக்கு கொண்டு போய் ஃபின்லாந்தில் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோம். நம்ம பசங்க 2 பசங்களுக்காக ஒரு தமிழ் ஆசிரியரை அவங்க வேலைக்கு எடுப்பாங்க. புரியுதுங்களா? அந்த இவங்களுடைய தாய்மொழி தமிழ். அதனால் அந்த தாய்மொழியில் இவங்களுக்கு வந்து 5ஆம் வகுப்பு வரை பாடம் இருக்கணும்னு சொல்லி பண்ணுவாங்க. அதைத்தான் தேசிய கல்விக் கொள்கை இப்பொழுது வற்புறுத்துகிறது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுடைய தாய்மொழியாக இருக்கணும். ரைட், எனக்கு புரிஞ்சது. இப்போ நீங்க படிச்சீங்க இல்லையா பட்டியல, அது 3வது மொழி. இப்போ நீங்க வழிக்கு வந்துட்டீங்களா? அந்த பட்டியலை மட்டும் திருப்பி படிங்க. அந்த பட்டியலை மட்டும் திருப்பி படிங்க ப்ளீஸ். அந்த பட்டியலை திருப்பி படிங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, பாலி, பாரசீகம், பிரகிருதி, சமஸ்கிருதம், இந்தி. அயல்நாட்டு மொழிகளும் இருக்குது. கொரியன், ரஷ்யன், பிரெஞ்சு, சைனீஸ், ஜெர்மனி, ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், தாய், ஜாப்பனீஸ். அப்புறம் என்ன மதேஷ் இப்படி இந்தி திணிப்பு? இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பயம்னா, இது இந்தி சமஸ்கிருத திணிப்புக்கான முயற்சியில தான் இத கொண்டு வராங்க. நீ பாரசீக மொழி இல்ல, இவங்க இந்த புள்ளியில தான் வந்து நிப்பாங்க. ஏங்க உங்களுக்கு தான் ரொம்ப சைனா பிடிக்கும்ல, சைனீஸ் மேண்டரின் படிச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சைனீஸ் படிக்கட்டும். என்ன பிரச்சனை இதுல? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்போ என்ன வித்தியாசம் விஷயம் புரியுதுங்களா? நம்ம கிராமங்கள்ல அரசு பள்ளி கட்டிடங்கள், அரசு பள்ளியில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நல்லாவே இருக்கும். ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா கூரை, ஷெட்டு, பாத்ரூம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அரசு பள்ளியை விட்டுட்டு மாணவர்கள் போய் ப்ரைவேட் மெட்ரிக் பள்ளியில் போய் சேருவாங்க. என்ன காரணம்? ஏன் இதை விட்டுட்டு அவங்க அங்கே போகிறாங்க? அவன் என்ன நினைக்கிறான், இங்கே 2 மொழி இருக்குது, அங்கே அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் சொல்லித்தராங்க, அது நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் அது பயன்படும் அவங்க நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அரசு பள்ளியிலையும் 3ஆவதா ஒரு மொழி வந்துருச்சுன்னு வைங்களேன். அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ உங்க வியாபாரம் எப்படி ஓடும்? இல்ல, இது வியாபார நோக்குல அணுகல சார். வியாபாரம் நோக்கம், கொள்கை நோக்கிலையும் அதே போல. இல்ல சார், இப்ப 3வது ஒரு மொழி படிச்சு என்ன, மூன்றாவது மொழி வேணும்னா படிச்சுக்கலாம், வேணும்னா படிச்சுக்கலாம். எப்படிங்க படிப்பீங்க மாதே? சத்தியம் பண்ணி சொல்லுங்க. வேணும்னா படிச்சுக்கலாம். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா? நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா? ஆமா, நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். நம்ம 3வது மொழி கத்துக்கிறது நமக்கு எங்க வாய்ப்பு சார்? கட்டாயம் பிரச்சார சபான் இருங்க பாதேஷ், இந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு இருந்ததாவது நம்ம 2 பேருக்கு தெரியுமா? ஆமா, நான் போய் வரேன், அந்த பக்கம்லாம் வரேன் போறேன். இப்ப நீங்க வந்து ஆதன்ல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் போயிட்டு வருவீங்க வண்டியில. ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு தெரியுமா இருந்த சப்ஜெக்டே நம்மளால வேணும்னா படிச்சுக்கலாம். இந்த 2 இருங்க சார், ஏங்க வேணும்னா நான் சொன்னதே நான் சொல்றேன் சார். அண்ணா சொல்லுங்க. இருங்க, ஒரு பூனை வெளிவர அந்த துளை மட்டும் இருக்குல்ல, அதுவே போதும். இன்னொரு துளையை போட்டு சின்ன பூனை வர்றதுக்கான வழி தேவையில்லை. அந்த துளையிலே வந்துடலாம் பூனைன்னாரு அவரு. சூப்பர். இதே பூனையை பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டியதானே? காசு இருக்கிற பசங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அந்த வாய்ப்பை, ஏழை மாணவனுக்கு மட்டும் பறிக்கிறீங்க. கேவலமா இல்லையா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? பைத்தியக்காரனுக்கு மாதிரி தெரியுது இல்லை? எங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அதனால தான் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்க்குறோம். விருப்பம் இருந்தால் இன்னொரு மொழி படினா அவங்க விருப்ப படமா எடுத்து தான் சார் படிக்கிறாங்க. எங்கெங்க போய் படிக்கிறது? புரியல நான் சொல்கிறது. என்கிட்ட வசதி இல்லைங்க, நான் ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க, போய் கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. இன்னொரு இடத்துல போய் நான் எங்கங்க என் பையனை கொண்டு போய் ஏப்பா அரசு பள்ளி மாணவர்கள் மீது இவ்வளவு அக்கறைப்படுற பிஜேபி முதல்ல நிதியை ஒழுங்கா சரியா கொடுங்க, அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் சரியா பண்ணுவோம். அங்கேயே ஏகப்பட்ட ஓட்ட உடசல் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து காக்காவா கத்தி
அறிவாலய குடும்பத்துக்கு நிதி வாங்கி கொடுக்கறது தான் உங்கள் நோக்கம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். நாங்கள் கொடுக்குற நிதியில் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் கொடுக்குற நிதியில் தான் நீங்கள் கட்டுற ஒவ்வொரு செங்கலும் நாங்கள் கொடுக்குற காசு. சரி சார், நீங்கள் எல்லாமே கொடுக்குறீங்க சார். 2152 கோடி வரணும்னு கேட்குறாங்களா இல்லையா? அது ஆமாம் போலன்னு எனக்கு தெரியுதுன்றாரு அமைச்சர். ஆமா மதேஷ், அது எதுக்கு மும்மொழி கொள்கையை கொண்டு வா அப்பதான் கொடுப்பேன். இப்போ உங்க சேனல்ல கார் கொடுத்து கூட 2 கேமராமேன் கொடுத்து போய் நீங்க கன்னியாகுமரியில் போயிட்டு இப்போ ஏதோ ஒரு விஷயம் ஷூட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சாங்ஷன் பண்றாங்க ஒரு 20,000 ரூபாய். நீங்க அது 20,000 கொடுங்க, ஆனா நான் கன்னியாகுமரி போக மாட்டேன்னு சொன்னா எப்படி மதேஷ் கொடுப்பாங்க? அப்படிலாம் யாரும் சொல்ல, அப்படியெல்லாம் சொல்ல, இது அப்படிலாம் யாரும் சொல்லுங்க. பிஎம்ஸ்டி ஸ்கீம்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. பிஎம்ஸ்டி ஸ்கீம் அப்படின்னு சொன்னா இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலு, இருக்கிற ஸ்ட்ரக்சரு, இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுவாங்க. அங்கே கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொண்டு வருவாங்க. அதாவது ப்ரைவேட் ஸ்கூலை விட ஒரு படி மேலே ஹாஸ்டல் தேவைப்படுதுன்னா ஹாஸ்டல் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கிட்டா தானே பண்ண முடியும். ஜவஹர் நேசன் இது வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தமா இருக்குது. ஆமா, இது ஆபத்தான போக்கு. ஆமா, இதையே தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி போயினுங்கறாங்க. அதனால நான் வெளியேறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் தான். உங்க சித்தாந்தத்தை உட்கார்ந்து படிக்க தேவையில்ல. உங்க சித்தாந்தத்தை உட்கார்ந்து எங்க தலைமுறை படிக்க தேவையில்ல சார். தமிழ் படிக்கணும்ன்றதான் எங்க சித்தாந்தம். அடுத்த தலைமுறை உங்க வீட்டு பையன் தமிழை காப்பாத்த இங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் இருக்கு சார். தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் இருக்காங்க சார், ஓட்டு போட்டு வந்தவங்க இருக்காங்க சார். நீங்க என்ன சார் காப்பாத்துறீங்க? நீங்க தான் அழிக்கிறீங்களே. உங்க சித்தாந்தமே தமிழ் அழிக்கிறது தானே. திராவிடர் தமிழர் கழகம்னு பேர் வைக்க கூட மனசு இல்லாமல் தானே திராவிடர் கழகம்னு வச்சிங்க. உங்களுக்கு தான் தமிழ்ன்ற பேர் கேட்டாலும் எரியுமே. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சனியனாச்சே. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் தமிழ் எழுத்துக்கள்லாம் தூக்கி போட்டு ஏபிசிடியில் எழுதணுமே. அடுத்து இப்போ கோயிலெல்லாம் காப்பாத்துனீங்க, இந்துக்களை காப்பாத்துனீங்க, இப்போ தமிழை காப்பாத்துறதுக்கு வரீங்க. அதான் எங்க சித்தாந்தம். அதான் எங்க சித்தாந்தம். அதுக்கு தான் செய்யறோம் சார். இங்க நீங்க இல்ல சார், இப்பதான் சார் 8-10 ஏதோ வந்திருக்கீங்க. சரிங்களா? 12 வந்திருக்கீங்க, அவ்வளவுதான் சார். என்ன 35-40% எடுத்து ஓட்டு வாங்கி அதிகாரத்துல வந்தவங்க 58 வருஷமா ஆள்றவங்க யாரு? 35 திமுகவும் அதிமுகவும் மாறி மாறியே இல்ல. இப்ப திமுக தானே உங்களுக்கு. திமுக அதிமுக சரி, அங்க சரி எத்தனை பர்சன்டேஜ்? 35% 38% வாங்கி ஓட்டு வாங்கி அதிகாரத்துல உட்கார்றாங்க. 35 திமுக வாங்குச்சா? கூட்டணியோட சேர்ந்து வாங்குறாங்க சார். அதுல நீங்க எப்படி 240 வாங்கிட்டு சந்திரபாபுவையும் அன்னப்பறவை மாதிரி உறிஞ்சி சொல்லுங்க பாப்போம். திமுக ஓட்டு எத்தனை பர்சன்டேஜ்னு? திமுக அதுல 30%, திமுக இருக்கும் 25ல இருந்து 28%. 1967 முதல்ல திமுக ஆட்சி. ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி திமுக 1949ல தொடங்கினாங்களா? 49ல இருந்து 67 வரைக்கும் திமுக இங்க படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏன்னு எடுத்து தானே அந்த லெவலுக்கு வந்தாங்க. அப்போ எப்படி இந்தி எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் தமிழகம் இணைந்ததோ, இப்பொழுது தமிழ் தேவை என்கிற ஒற்றை புள்ளியில் தமிழகம் இணையும். அந்த அரசியல் புரட்சி ஏற்படும். இந்தி எதிர்த்து நீங்க 1967ல போராடினீங்க. 2026ல தமிழ் தேவைக்காக தமிழகம் போராட வேண்டிய சூழ்நிலை. தமிழை நாங்க காப்பாத்திக்கிறோம், கொடுக்குற நிதியை கொடுங்கன்றாங்க. நீங்க காப்பாத்தி கீச்ச லட்சணத்தை தான் நாங்க பார்த்துமே. ஒரு மொழியா கூட படிக்கல. டிஎஸ்பிக்கு தமிழ் எழுத தெரியல. ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்டுக்கு தமிழ் தெரியல. இவ்வளவுதானே நம்ம லட்சணம். நீங்க தான் தமிழ் அழிக்கிறது தான் உங்க நோக்கம்னு ஈவே ராமசாமி ஓப்பனா சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? நீங்க தமிழ் விரோதிகள் தானே. தமிழில் பழமொழி சொன்னால் தட்டி தடுமாறுறீங்க, தெலுங்கில் பழமொழி சொன்னால் தான் உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக வருது. அவ்வளோதானே சார். எப்படி அழகா நீங்க வந்து இங்க தமிழ் படிக்கிறது குறைஞ்சு போச்சு, தமிழ் மீதான மோகம் குறைஞ்சு போன மாதிரி அதை காட்டி மறைமுகமா இப்படியே உள்ள வந்து இந்திய சமஸ்கிருதத்தையும் உள்ள புகுத்தலான்றது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க எத்தனை எல்லாருடைய குற்றச்சாட்டு சார். இதுல எல்லாத்தையும் விட இதுக்கு தான் சார் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க சார். இம்பார்ட்டன்ட் சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறதையும் இந்திக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்தையும் மற்ற மொழிகளுக்கு கொடுத்த மாதிரியே தெரியலையா சார்? விஷயமே புரியல. விஷயம் புரியுது சார் எனக்கு. இதுல வந்துங்க, இதுல இப்ப நீங்க படிச்சீங்கல்ல மொழிகள், அந்த மொழிகள் இருக்கிற ஆசிரியர்களை நியமிக்கிற பொறுப்பு தமிழக அரசாங்கத்துக்கு உண்டானது, மத்திய அரசாங்கத்துக்கு கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ இந்த இத்தனை மொழிகள் இருக்குல்ல, இத்தனை மொழிகள்லையும் ஆசிரியர்களை நியமிக்கிற பொறுப்பு மாநில அரசாங்கத்துக்கு. மாதேஷ், நீங்கள் நியமிங்க. தெலுங்கு ஆசிரியர்கள் 5000 பேரை நியமிங்க. கன்னட ஆசிரியர்கள் 5000 பேரை நியமிங்க. 3வது ஒரு மொழி படிச்சுட்டு போட்டோம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அரசு பள்ளி மாணவன் 3வது ஒரு மொழி படிக்கிறான். கேந்திர வித்யாலயாவிலே இங்க தமிழ்நாட்டுல ஒரு 52 பள்ளி இருக்குமா? நான் சொல்லிடுறேன், நான் கேள்வி கேட்டா புரியும் சார். கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டுல எவ்வளவு? ஒரு 50-52 இருக்குமா? எனக்கு தெரியல, சொல்லுங்க சார். டேட்டா எனக்கு தெரியல, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கும் தெரியல. ஒரு 50 பள்ளி இருக்கும். 50 பள்ளியில எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் அங்க நியமனம் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது சார். பதில் சொல்லிட்டு. ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது. பதில் சொல்லிட்டுமா? சொல்லுங்க. சென்னையில் ஐஐடியில் மட்டும்தான் தமிழ் ஆசிரியர்கள் இல்லைங்கிற குற்றச்சாட்டு வந்தது. சென்னையிலே பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர்,
இது அண்ணா நகர், சிஎல்ஆர்ஐ, இங்கே எல்லாத்துலேயும் தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க. ஐஐடியில் மட்டும்தான் தமிழ் ஆசிரியர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்தது. அப்போது அந்த கேவி நிர்வாகம் என்ன சொன்னுச்சு அப்படின்னு சொன்னால், சார் இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் அவர்களுடைய குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு பள்ளி. எங்கள் பள்ளியில் தமிழை தாய்மொழியாக கொண்டவங்களே ரொம்ப கம்மியான பேர் தான் படிக்கிறாங்க. அதுலேயும் எங்கள் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 20 பேரண்ட்ஸு எழுதி கொடுக்கணும் எங்களுக்கு வந்து தமிழ் வேணும் அப்படின்னு. அப்போ தான் நாங்கள் விதிமுறைப்படி தமிழை வந்து தமிழ் ஆசிரியரை நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐஐடி கேவியில் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதை தூக்கிட்டு நீங்கள் வரீங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கேந்திர வித்யாலயா பள்ளிகளை தமிழகத்தில் நீங்கள் அனுமதிச்சிங்க. அது சற்றேறக்குறைய பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதை விட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு இடமாற்றம் பணிமாற்றம் போகிறவங்க அந்த பிள்ளைகளை அங்கே படிக்க வைப்பாங்க. ரைட் டு எஜுகேஷனில் கொஞ்சம் பேர், இவ்வளோதாங்க கேந்திர வித்யாலயா. ஆனால் நவோதயா பள்ளிகள் அப்படின்னு சொல்லி 1986 வந்தது. 2ஆம் இந்திய திருப்பு போராட்டம் கிட்டத்தட்ட அதுக்காக தான் நடந்தது. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மாணவர்கள் ஹாஸ்டல் வசதியோட, யூனிஃபார்மு, சாப்பாடு, எஜுகேஷனோட உண்டு உறைவிடை பள்ளி 12ஆம் வகுப்பு வரைக்கும் இப்போ இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. நவோதயா ஸ்கூல் வரணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டவன் நான் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி. பாண்டிச்சேரியில் இருக்குது, தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்டேட்டு. அங்கே ஒன்றும் தமிழ் அழிஞ்சிடலை. ஆனால் அந்த பள்ளிகளை நீங்கள் தமிழகத்தில் அனுமதிக்கலை. ஆனால் அந்த பள்ளிகளில் படித்தவங்க ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ்ஸு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க வெளியில். அப்போது பணக்கார பசங்க படிக்கிற கேவி பள்ளிக்கூடங்களை மும்மொழியாக இருந்தாலும் அனுமதித்த நீங்கள் ஏழை பசங்க படிக்கிற நவோதயாவை ஏன் சார் அனுமதிக்கலை? மயில்சாமி அண்ணாதுரை தமிழ் தான் பார்த்தா பைத்தியக்காரங்க மும்மொழி கொள்கை இல்லாம இருமொழியில தான் படிச்சவர் மயில்சாமி அண்ணாதுரை. நான் சொல்றேன், இப்போ இஸ்ரோல சாதிச்சாரு நம்ம ஊருக்காரு, உங்க ஊருக்காரு, நம்ம விழுப்புரத்துக்காரு, அவரெல்லாம் இருமொழி கொள்கையில தான் படிச்சவர். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நானும் இதே இருமொழி கொள்கையில படிச்சவன் தான். ஆமா, நானே இதே அரசு பள்ளியில படிச்சவன் தான். நீங்க யாரையோ இப்போ உதாரணமா காட்டுறீங்க. அஸ்வத்தாமனே காட்டுங்க, நானே ஒரு சிறந்த அறிவாளி தான். என்ன, நான் என் எஜுகேஷன் சிஸ்டம் தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்போது இருமொழி கொள்கை நம்ம கேட்டதுக்கு காரணம் இருந்தது. 1967 அஸ்வத்தாமன் இருந்திருந்தால் நானும் கொடி பிடிச்சி போராடி இருப்பேன். ஏன்னா இப்போ இந்தியை திணிச்சாங்க, இப்போ தமிழ் தானே திணிக்கிறாங்க. தமிழ்னா நான் சந்தோஷம் தானே படணும். இவ்வளோ தானே கண்டென்ட்டு. எதுக்கு எங்கெங்கேயோ போகிறீங்க? அப்துல் கலாம் அவ்வளோ பெரிய விஞ்ஞானி, மயில்சாமி அண்ணாதுரை அவ்வளோ பெரிய விஞ்ஞானி, அவ்வளோ பெரிய விஞ்ஞானி. ஏன் தெரியுமா? அரசு பள்ளியில் படித்தாங்க, தமிழ் மீடியத்தில் படித்தாங்க, தமிழ் மீடியத்தில் படித்தாங்க. இப்போ தேசிய கல்விக் கொள்கை தமிழ் மீடியத்தை வலியுறுத்துது. உங்களுக்கு விஞ்ஞானி வேணுமா இல்லை இன்ஜினியர் வேணுமா? உங்களுக்கு விஞ்ஞானி வேணும்னா தமிழ் மீடியம் வேணும். உங்களுக்கு இன்ஜினியர் வேணும்னா இப்போ இருக்கிற கோழி பண்ண பள்ளி கூட போதும். தேசிய கல்விக் கொள்கை வேணுமா வேணாமா? நமக்கு இன்னும் 10 அப்துல் கலாம் வேணும், நமக்கு இன்னும் 10 மயில்சாமி அண்ணாதுரை வேணும், ஏன் நமக்கு இன்னும் ஒரு 10 மாதேஷ் வேணும், 10 அஸ்வத்தாமன் வேணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் மீடியத்தில் வேணும். தமிழ் மீடியத்தை தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. சரி, அப்புறம் என்ன சரி, இந்த இருமொழி கொள்கையிலேயே அதற்கான எல்லாமே வசதிகளும் அடிப்படை வசதிகளும் இன்னும் தரம் உயர்த்தப்பட்டாலே போதுமானதுன்றாங்க. என்இபியை விட இதுவே போதுன்றாங்க. அவங்க யாருங்க சொல்றாங்க? அரசாங்கம் தான் சொல்லுங்க, மக்கள் தாங்க சொல்றாங்க. மக்கள் சொல்றாங்க. மாணவர்கள் போராட்டங்க, இன்னைக்கு தெருவுங்க மாணவர் போராட்டம் நடக்குது. எங்களுக்கு 2 மொழியே போதும். இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணக்கூடாது சார். இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து பல ஊர்ல பெண்கள் மாணவிகள் சிலர் கோலம் போட்டிருக்காங்க. இந்தியை மறைமுகமாக திணிக்காதே, எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுன்னு இன்னைக்கு கோலம் போட்டு வந்து ஒரு அடையாள போராட்டத்தை நடத்தி. இந்த மாதிரி பேசுறவங்க இப்ப பூமருங்கிறாங்க. இந்த மாதிரி பேசுறவங்களெல்லாம் பூமருங்கிறாங்க. நல்லா ஏன் சார் ஒரு தர்க்க ரீதியா ஒரு வாதம் வைங்க சார். நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். இதுவே தர்க்கம் தாங்க, இதுவே தர்க்கம் தான். இதுல என்ன தர்க்கம்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கன்றேன். புரியலையா உங்களுக்கு? இங்கே போய் இந்தி பிரச்சார சபாவில் போய் பாருங்கள். எந்த மாநிலத்தை விடவும் தமிழ்நாட்டில் தான் இந்தி பிரச்சார சபாவில் அதிக மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இந்தி எக்ஸாம் எழுதுறாங்க. நாங்கள் படிச்சுக்கிறோம், அங்கே போய் படிச்சுக்கிறோம். வேணும்னா அங்கே போய் படிச்சுக்கிறோம். எங்கள் மாணவர்கள் வேணும்னா அங்கே போய் படிச்சுக்கிறோம். அரசு பள்ளி மாணவன் பஸ் ஏறி இந்தி பிரச்சார சபாவுக்கு வந்து அங்கே வந்து எக்ஸாம் எழுதணும். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் மாணவனுக்கு அவங்க பள்ளிக்கூட கட்டிடத்திலே அந்த வாய்ப்பு இருக்கும். இன்னும் எங்களை அப்படியே லூசுன்னே நினச்சிட்டு இருக்கீங்களா மக்களை நீங்கள்? இல்லை, புரியல எனக்கு. உங்களுக்கு புரியலையா? ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியாம தாங்க நாங்க அரசு பள்ளியில சேர்க்கிறோம். அரசு பள்ளி மேல டியூஷன் வச்சு இன்னொரு மொழி படினா அரசு பள்ளி மாணவர்கள் மேல இவ்வளவு அக்கறை பண்றீங்கன்னு நீங்க சொல்றீங்க. நானே அரசு பள்ளி மாணவன் தாங்க. நீங்க அக்கறை தான் பண்றீங்களான்னு மக்கள் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உங்களுக்கு அக்கறை இல்லையே சார். பேரிடர் நிவாரணம் நிதி கேட்குது, கொடுக்க மாட்டேங்க. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை நிதி கேட்குறோம், கொடுக்க மாட்டேன்றோம். கல்வித்துறையில் இத்தனை கோடி வரணும்னு கேட்டால் ஆமாம் எனக்கே தெரியும் அப்படின்றாரு ஒரு அமைச்சர், ஆனால் கொடுக்க மாட்டேன்றீங்க. இது என்ன சார் ஒரு போக்கு? இது சொல்லுங்க பார்க்கலாம்.
எங்கள் பழைய வரலாறெல்லாம் என்ன தமிழ்நாட்டு வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு என்ன சார்? மாநில சுயாட்சி பேசுகிற ஊர் சார் இது. இங்கே வந்து நீங்கள் நிதி கொடுக்க மாட்டீங்க, கேட்டால் எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேட்குறீங்கன்னா ஒரு அரசாங்கம் நடத்தணுமா இல்லையா சார்? இங்கேருந்து வாங்குறத கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன சார்? உங்கள் வீட்டு சொத்தியாவது சார் தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஐயா ஸ்டாலின். நாங்களும் அதான் கேட்டோம். உங்கள் அப்பா மூட்டு காசியாக கொடுக்குற, மோடி கொடுத்தாருல, எனக்கு வீட்டுக்கு 20,000 கொடு நாங்கள் தான் கேட்டோம். கொடுத்தீங்களா? 20,000 எப்படி கொடுக்க முடியும்? 20,000 931 கோடி ரூபாய் கொடுத்தாரு. வீட்டுக்கு 63,000 கொடுக்கலாம். நான் கேட்டது 20,000 சொன்ன. இதுக்கு விளக்கம் நீங்க என்ன வெங்காய விளக்கம் குத்தீங்க? என்னங்க விளக்கம்? அதே நீங்க ஒரு போட்டு கூட அனுப்பலங்கற, அப்புறம் சும்மா நீங்க என்னமோ எங்களை காப்பாத்துற மாதிரி. இதெல்லாம் வந்து மாதேஷ், நீங்க ஒரு போட்டு கூட அனுப்பல, ஒரு போட் அனுப்பல, ஒரு வேளை சோறு போடல, எதுவுமே நீங்க பண்ணல. எப்படி ஒரு 10 மத்திய அமைச்சர்கள் இங்க வந்து உட்கார்ந்துட்டாங்களா? விழுப்புரத்துல, திருவண்ணாமலையில, ஊத்தங்கரையில தேசிய பேரிடர் மீட்பு குழு இருக்குல்ல, அவன் வந்து போட் எடுத்து ஒரு மினிஸ்டர் வரல. பிரதமர் கடைசியா எந்த பேரிடர் பகுதியை வந்து பார்வையிட வந்தார் தமிழ்நாட்டுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்து பிரதமர் கடைசியா மழை பேரிடருக்கு எப்ப சார்? அரசியலுங்க. அந்த நேரத்துல இயற்கை பேரிடருக்கு கடைசியா வந்தார் சார். ஏங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க வேலைச்சேரியில மூழ்கி போய் கிடக்குறீங்க, உங்களுக்கு ஃபைபர் போட்டு வேணுமா, ஹெலிகாப்டர்ல வந்து பிரதமர் பார்க்கணும்னு கேட்பீங்களா? ஏன்டா இது பேச்சு? இது அறிவுக்கு ஓவாத பேச்சு. ஓட்டுக்கு மட்டுமே 10 முறை வந்துட்டாரு சார். ஏங்க உங்களுக்கு இன்னுமா புரியல நான் சொல்றது? வேலைச்சேரியில உங்க வீடு மூழ்கி கிடக்குது, போட்டு வேணுமா, பிரெட் வேணுமா, இல்ல போர்வை வேணுமா, இல்ல நிவாரணம் வேணுமா, இல்ல ஹெலிகாப்டர்ல வந்து யாராவது பார்த்தா போதுமா உங்களுக்கு? அதையெல்லாம் மாநில அரசும் செய்தது. மாநில அரசு கேட்ட நிதியை நீங்க கொடுக்கணும். கீச்சிங்க ஜனங்கள்கிட்ட போய் கேளுங்க. ஒருத்தன் வந்து பார்த்தானா? ஒரு மாநில அரசாங்க அதிகாரி வந்து, நான் அமைச்சர்லாம் நாங்கள் கேட்கலைங்க, விஏஓ வந்து நிற்க சொல்லுங்க. ஐயா சாமி, நீங்களாம் அமைச்சர்கள்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, சட்டையில் ரவோண்டு சேறுபட்டுனா எங்கள் ஊரையே தூக்கி போட்டு மிதிப்பீங்க, நீங்கள்லாம் பெரிய இடம், உங்களெல்லாம் நாங்கள் எங்களால் பகச்சிக்க முடியுமா? ஒரு விஏஓ அனுப்பிவிடுங்க சாமி. மாதேஷ், இதுக்கு மேலே என்ன இந்த விஷயத்தை பேச வைக்காதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கும் நல்லதில்லை. சார், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை, நிதியை தயவு செஞ்சு கேட்டு பெற்றுக் கொடுங்க சார். ரொம்ப தமிழ் பாசம் உங்களுக்கு அதிகமா. மாதேஷ் இங்க பாருங்க, 1,00,000 1.5 லட்சம் கோடி மெட்ரோ திட்டம் செகண்ட் ஃபேஸ் முழுசா மாநில அரசாங்கத்தோட திட்டம். மத்திய அரசாங்கம் அதுல 10 பைசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, 10 பைசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க இருந்து உங்க ஸ்டாலின் அவர்கள் நேரா போய் மோடி அவர்களை பார்த்து, ஐயா இந்த மாதிரி சென்னைக்கு மெட்ரோ போட்டுட்டு இருக்கோம், எங்க ஸ்கீம் தாங்க ஐயா, நாங்க தான் கொடுக்கணும், எங்க கிட்ட காசு இல்ல, நீங்க கொடுங்க. கொடுத்தாங்க. 63,000 கோடி தூக்கி கொடுத்தாங்க சென்னை பேஸ்க்கு. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வேணும்னு கேட்டாங்கல்ல. இந்த 63,000 இல்ல சார், நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்ட எங்க எம்பி நம்ம எம்பி திருச்சி சிவா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்ட நம்ம எம்பி திருச்சி சிவா கேக்குறாரு, இந்த டிராமாலாம் மதுரைக்கும் திருச்சிக்கும் கொடுங்கன்னு கேட்டா, இந்த டிராமாலாம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இந்த டிராமாலாம் உட்கார்ந்து கேட்டு உங்க மக்களுக்கு போய் சொல்லுங்கன்றாங்க. ஆமா, உட்கார்ந்து கேட்டு உங்க மக்களுக்கு சொல்லுங்கன்னா என்ன இது? என்ன தோரணை? மக்களுக்கு சொல்லணும்னு அர்த்தம். அதுல என்ன தோரணை? நீங்க கேட்டதை கொடுங்க சார், அதை போய் நாங்க சொல்றதை கேட்டுன்னு போய் உங்க மக்களுக்கு சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியலைங்க. உங்க திட்டம் நாங்க கொடுக்கணும் அவசியமே இல்லை, நீங்க கேக்குறீங்க, அது என்ன இவ்வளவு தோரணை? என்ன தன்மை இது? இது என்ன தன்மை? என்ன கேட்டாங்க? உங்க ஸ்கீம் சார், உங்க ஸ்கீம் நாங்க கொடுக்கணும் அவசியமே இல்லை, நீங்க கேட்ட உடனே நரேந்திர மோடி வந்து திறந்து வைக்கிறாரா இல்லையா? மோடி திறந்து வைக்கிறாரா இல்லையா? ஆமா, அவருக்கு காசு கொடுத்தல, அவர் காசுல கட்டினா அவர் தான் திறந்து வைக்கிறாரு. உள்ள ஏறி உட்கார்ந்துகிட்டு எல்லார்கிட்டயும் 10 பேர்கிட்ட பேசுறாரா இல்லையா? எங்க எத்தனையோ மெட்ரோ ரெண்டாவது ஃபேஸ் வரவே இல்லை, அதெல்லாம் அவரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஏன் மாதேஷ்? அப்புறம் தான் நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு நாங்க தரணும் அவசியமே இல்லை, நீங்க தான் கேட்டீங்க, நாங்க கொடுக்குறோம், ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டீங்க. என்ன இதில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் கொடுக்குற காசுலாம் அரசாங்கமே நடக்குது. நான் கேட்குறது 55,000 கோடி எங்கள் குடலை அவிய வச்சு, டாஸ்மார்க்கை திறந்து வச்சு எங்களெல்லாம் சாவடிச்சு 55,000 கோடி சம்பாரிச்சிங்களே, அது என்ன தான் சார் பண்ணீங்க சார்? 2,000 கோடி வரல சார், நாங்கள் வந்து மூன்றாவதாக ஒரு மொழியை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் கட்டி கொள்ளையடிக்கணும், அதுக்காக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னதில் ஒரு 2,000 கோடி வரலங்கிறீங்கல்ல. நாங்கள் குடிச்சு குடலை வெஞ்சி போய் லிவர் சோலாலிசிஸ் வந்து வயிறு வீங்கி செத்து 55,000 கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு வருஷத்துக்கு, அதை என்ன மாதேஷ் பண்ணீங்க? நீங்கள் நிதியே கொடுக்கலனாலும் பரவாயில்ல சார், எங்கள் பசங்க படிச்சுட்டு உங்களை கேள்வி கேட்பாங்க. உங்கள் பசங்கன்னா யாரு? தமிழ்நாட்டு மக்கள் தான். நான் யாரு? இதுதான் தப்பு, இதான் வெறியா வருது, அப்புறம் ஏதாவது சொல்லிடுறது. நீங்கள் உங்களுக்கு தமிழ் மேலே அக்கறையே கிடையாது, அடுத்த தலைமுறை தமிழ் படிக்கலன்னு சொல்கிறேன், உங்களுக்கு அதை பற்றி ஒரு வேதனை கிடையாது. நீங்கள் தமிழே, நான் என்ன மலேசியாக்காரனா? என்ன பேச்சு இது? நான் ஏன் தலைமுறை, என்னுடைய தமிழ் குழந்தைங்க பேசுறதுக்காக, படிக்கிறதுக்காக, அடுத்த தலைமுறை சங்க இலக்கியத்தையும் திருக்குறளையும் படிக்கிறதுக்காக, அறம்னா என்னன்னு படிக்கிறதுக்காக, அற வழியில் வாழறதுக்காக பேசிட்டு இருக்கேன். நீங்கள் திராவிடங்கிற அரசியல் அரிப்புக்காக பேசிட்டு இருக்கீங்க. தமிழ் அழிக்கணுங்கிறது உங்களுடைய அடிப்படை அரசியல் சித்தாந்தம்.
அதுக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க தமிழை வாழ வைக்கணுங்கிறது எங்க அடிப்படை அரசியல். தமிழை யார் வாழ வைக்கிறாங்க? இப்ப புதுசா அஸ்வத்தாமன் புதிய அவதாரமா தமிழை வாழ வைக்கிறதா மோடி நினைக்கிறாரு, அமித்ஷா நினைக்கிறாரு, தர்மேந்திர பிரதான் நினைக்கிறதா நீங்க சொல்றீங்க. அதுதான் உண்மையான்றதை மக்கள் சொல்லுவாங்க. நேரில் வந்து நேரம் மொத்தம் சப்ஜெக்டுக்குள்ள போகவே மாட்டீங்க. வந்துட்டேன் சார், நானு வந்துட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி.